ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சைனீஸ் மினி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஓப்பனிங்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் சைடில் எதர்ச்சியாக பார்க்குறா. ஒரு பையன் என்னடானா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணு வந்து ஷார்ட்ஸ் கட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாமல் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இதை வந்து அந்த பொண்ணு நோட் பண்ணல, ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டா. பார்த்ததுக்கப்புறம் அவள் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பா, அப்படியே பொங்கி எழுந்துட்டா. நேரா அந்த பையன் கிட்ட வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி தானே வந்து கத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நான் பைத்தியமா, இந்த முதல்ல பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனோட போனை பிடுங்கி காமிக்குவோம் தான் அந்த பொண்ணே பாக்குறா. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான் போல. ஆனா அந்த பையன் அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரியுது. உடனே அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன்கிட்ட இருந்து போனை பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ஆனா அப்பவும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, அவனை விடாம ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு நம்ம டிராமாவோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனியோட CEO கூடவே ரிசர்ச்லாமும் பண்ணிட்டு இருப்பான் போல, கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. இப்ப அவன் வந்துட்டே இருக்கும்போது அவனுடைய ஆஃபீஸ்ல இருக்க யாருக்கோ கால் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அடுத்து பார்த்தா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். அவளும் அட்டன் பண்ணிட்டு இந்த தெருமுனைக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டா. உடனே ஹீரோக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட்டும், பாஸ் என்ன இந்த பொண்ணு இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேச வர்றது என்னன்னு கூட கேட்காம அவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாலேன்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு வண்டியை மட்டும் ஓட்டுன்ற மாதிரி ஹீரோ பார்த்தா அவனை திட்டிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா இன்னும் அந்த பையனை வீட்டுல அவனே ஓட முடியாம ஓடிட்டு இருக்கான். இவன் என்னடானா அசால்ட்டா அவன் ஈக்குவலுக்கு ஓடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனே நின்னுட்டான். எம்மா நீ பொண்ணா இல்ல பேயா, என்ன இந்த அளவுக்கு வேகமா ஓடுற, என்னாலேயே முடியலன்ற மாதிரி கேட்க, முட்டா பையில நான் ஒரு அத்லட்ரா அப்படிதான் ஓடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அங்கேயே லாக் பண்ணிட்டு இங்கேயே நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் கரெக்டா ஹீரோவுமே வந்திருப்பான் அந்த இடத்துக்கு. போலீஸ் வர இங்கேயே நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. மேபி ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனாலே என்னன்னு தெரியல, அப்படியே தலை சுத்தி கீழே விழலான்னு சொல்லி போகும்போதுதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். அவளை வந்து கேட்ச் பிடிச்சிட்டான். கேட்ச் பிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவளை கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்த்தா கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா. இப்ப அடுத்து பார்த்தா ஹீரோயின் 2 பேருமே கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியோட CEO மட்டும் கிடையாது, இந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சரும் கூட. அது மட்டும் இல்லாம அப்பப்ப அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது காலேஜ்ல போயிட்டு இது போல சயின்ஸ் கிளாஸும் எடுத்துட்டு வருவான் போல. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் லீவ் முடிஞ்சு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது தான் அங்க நிறைய பசங்க ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்ததுமே இவனுக்கும் வந்து விளையாடணும்னு சொல்லி ஆசை வந்ததுனால உடனே அவங்க கூட சேர்ந்து இவனும் விளையாட ஆரம்பிச்சிடுறான். அதே இடத்துல தான் பார்த்தா ஹீரோயின்மே வந்து ஒரு அத்லட் இல்லையா, ஸோ அவளுக்கு வந்து ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அந்த ரன்னிங்ல ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. அதனால அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு ரன்னிங்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த டைம்ல அவளுக்கு கரெக்டா வந்து தலை சுத்துற மாதிரி ஆயிருந்திருக்கும். அவளுக்கே தெரியுது கொஞ்ச நேரத்துல இப்ப நம்ம மயங்கி விழ போறோம், நமக்கு மறுபடியும் ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆக போகுதுன்றதுலாம் நமக்கு காமிக்கல. அப்பதானே கரெக்டா ஹீரோவா அந்த இடத்துல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ பால் சைட்ல போகும்போது அவனும் அந்த பாலை எடுக்கிறதுக்காக அப்படியே வேகமா ஓடி வர ஒரு கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே ஆப்போசிட்ல வந்திருந்த ஹீரோயின் மேலேயும் மோதி 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. கண்டிப்பா 2 பேரும் கிஸ் தான் பண்ணிருக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் மிஸ். ஹீரோ கிஸ் எல்லாம் பண்ணல, அவ்வளவு ஃபோர்ஸ்ல ஓடி வந்தும் கூட கரெக்டா கண்ட்ரோலா தான் மேல விழுந்திருக்கான். என்னடா இந்த இடத்துல ஒரு கிஸ் சீன் வந்திருக்கணுமே, வரலையேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா பின்னாடி வந்து இன்னொரு பையன் அந்த பால் எடுக்கிறதுக்காக வந்து அப்படியே ஹீரோவை தள்ளிவிட இப்பதான் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதானே இந்த சீன்ல இந்த கிஸ் இல்லைனா தானடா ஆச்சரியன்ற மாதிரி பார்க்க அடுத்த நிமிஷத்துக்கு ஹீரோயின் அப்படியே பொலிர்னு வைக்கிறா பாருங்க ஹீரோ காது மேலேயே. அவனுக்கு காதெல்லாம் அப்படியே கொய்யுது. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்சேன்ற மாதிரி கேட்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, யாரை கேட்டுடா நீ என்ன கிஸ் பண்ணன்ற மாதிரி அவன் கிட்ட சண்டைக்கே போயிட்டு இருக்கா. ஏமா நான் என்ன வேணும்னே வா பண்ணேன், நீயும் தானே பாத்துட்டு இருந்த, நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன், அந்த நாய் தான் வந்து தள்ளி விட்டுட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்க, அப்ப கூட இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஆச்சே, அதை போய் இப்படி அநியாயம் பண்ணிட்டியடான்ற மாதிரி அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு சரி தப்பு என் மேலேயும் தான் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன், உனக்கு தேவையான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் ஏத்துக்கிறேன், முதல்ல உனக்கு எதுக்கும் ஒரு ஹெல்த் செக்அப் ஃபுல்லா பண்ணி பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவளை கூட்டிட்டு போய் ஃபுல்லா செக்அப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஒரு ரிசர்ச்சர்ல, ஸோ அதனாலேயே எப்ப பாரு எது நடந்தாலும் ஃபுல் பாடி செக்அப், அந்த செக்அப் இந்த செக்அப்னு சொல்லிட்டு அதை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட மைண்டு ஃபுல்லா சயின்ஸ் மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயினை வேற கிஸ் பண்ணிட்டால, உடனே அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சானிடைசரை கொஞ்சம் டிஷ்யூல போட்டு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாயெல்லாம் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருக்கவும் அதை பார்த்த உடனே ஹீரோயின்லாம் செம்மையா வெறியாகிறா. என்ன கிஸ் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அப்ப அதுக்கு என்னடா அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கும் சண்டைக்கு போக, இப்போ நீ என்னதாம்மா பண்ண சொல்றேன்ற மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு லைட்டா ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் இரு,
நான் தலை சுத்தி கீழே விழற மாதிரி போனேன். ஆக்சுவலா பார்த்தா இந்நேரத்துக்கு எனக்கு ஏதோ ஆகிருக்கணுமே, ஆனா எதுவுமே ஆகல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, இது எப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு ஒருவேளை இந்த பொண்ணுக்கு கீழே விழுந்ததுல மண்டைகிடும் எதுவும் குழம்பிருச்சா, என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்காளேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா அவளுக்கு வந்துட்டு எப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால அவளுக்கு வந்துட்டு அடிக்கடி மெமரி லாஸ் வரும். அதாவது அவள் மயக்கம் போட்டு விழுந்தா மெமரி லாஸ் வரும், தூங்கி எழுந்தா முந்தின நாள் நடந்ததெல்லாம் மறந்துடும். அது மட்டும் இல்லாம 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவள் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவா. இது போல ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் அவளுக்கு இருக்கு போல. ஸோ அப்படி பார்த்தா இந்நேரத்துக்கு அவள் மயங்கி விழும்போது அவளுக்கு எல்லாமே மறந்துருக்கணும். ஆனா இப்போ அவளுக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த ஆச்சரியத்துல தான் அவள் எப்படா எல்லாமே எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவன் இப்படி தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் இந்த பொண்ணுக்கு முத்தி போச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயின் வேற சும்மா இல்லாம இப்போ கீழே விழுந்ததுல எனக்கு எல்லாமே மறந்துருக்கணுமே, ஏன் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஏன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குதிச்சு விளையாடிட்டு இருக்க. அசிஸ்டன்ட்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டான், பாஸ் இந்த பொண்ணுக்கு மூளையில ஏதோ பிரச்சனை தான், பேசாம நம்ம கூட்டிட்டு போய் டெஸ்ட்டை எடுத்துருவோன்ற மாதிரி சொல்ல அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உட்காந்து மூவி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அதுலயும் பார்த்தா கிஸ்ஸின் வருது. ஸோ அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஒருவேளை நம்ம அவனை கிஸ் பண்ணுமே, அதனாலதான் நமக்கு எதுவும் மறக்கலையான்ற மாதிரி யோசிக்கிறா. உடனே என்ன பண்றா, பக்கத்துல இருக்க பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல போல. ஒருவேளை ஹியூமன்ஸை கிஸ் பண்ணா மட்டும்தான் இப்படி நடக்குமோன்னு சொல்லி பார்த்தவ அடுத்த நாளே பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர்லாம் விளையாடி பக்கத்துல இருக்க பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ஒரு பையனுக்கு வந்து சிபிஆர் பண்ண வேண்டியதா இருக்கும் போல. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை கிஸ் பண்ண அப்பவும் இவளுக்கு எதுவுமே ரியாக்ட் ஆகல போல. ஸோ இவ வந்து மேபி ஒருவேளை அவனை கிஸ் பண்ணிட்டு நம்ம அடிச்சோமே, அதனால தான் ஒருவேளை நமக்கு எதுவுமே மறக்கலையோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் அவளால கன்ஃபார்மா எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியல. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு அடிக்கடி கிளாஸ்லாம் எடுப்பான் இல்லையா, அதே போல இப்போ வந்துட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸை பத்தி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அதுல கூட இது போல ஃபர்ஸ்ட் கிஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றதுனால நம்ம பாடியில நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் உருவாகும்ன்ற மாதிரி அதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் என்ட்ரி. வந்தவன் நேரா அப்படியே தலை சுத்துற மாதிரி வந்தவா அவ பாட்டுக்கு வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாரும் சொல்லி ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேற கையில வந்துட்டு இந்த ஹார்ட் பீட்லாம் காமிக்கும் இல்லையா, அந்த வாட்சை வேற கட்டியிருந்திருப்பான் போல. ஹார்ட் பீட் பார்த்தா அவனுக்கு அப்படியே எகிரிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குதுன்னு அவனுக்கே புரியல. அப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா. ஸோ இதை பார்த்ததுமே அவன் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டா, நமக்கு இது போல மறக்காம இருக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே மெடிசன் இவனை கிஸ் பண்றது தான் சொல்லி இவளே உறுதிப்படுத்திக்கிட்டா. ஸோ வேற வழியே இல்லாம இப்ப ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, எனக்கு இது போல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்னால எனக்கு அடிக்கடி என்னோட பழசு எல்லாமே மறந்துடும், அதனால அதெல்லாம் மறக்காம இருக்கணும்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், உன்னை நான் கிஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்னோட மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்ல பக்கத்துல அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எங்க பாஸை பத்தி, எங்க பாஸ் என்ன காசு இல்லாதவர் நினைச்சியா, ஒரு நிமிஷத்துக்கு அவர் எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்காரு தெரியுமா, அவர் ஈக்குவலுக்குலாம் உன்னால காசு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, நீ வாய மூடு நான் உன்கிட்ட பேசலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் அத்லெட் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது போல ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால என்ன அத்லெட் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, ஸோ அந்த டீம்ல நான் சேரணும்னா எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா எங்க பாஸ் ஒத்துக்கவே மாட்டாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்தா நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி உடனே சொல்லிட்டான். அசிஸ்டன்ட்டுக்குலாம் செம்ம ஷாக்கு, பாஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, இங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா பதிலுக்கு நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்குறான். என்ன ஹெல்ப், எதுவாக இருந்தாலும் பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல, பெருசா எந்த ஹெல்ப்பெல்லாம் இல்லை, நானும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அம்னீஷியா பேஷண்ட்காக மெடிசன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நீயும் இப்போ ஒரு அம்னீஷியால இருக்க பேஷண்ட் மாதிரி தானே, ஸோ நீ எனக்கு என்னோட ரிசர்ச்ல ஹெல்ப் பண்ணினா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் நமக்கு மெடிசனா இவன் கிடைச்சா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு டீலுக்கு ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. அப்பதான் அடுத்து அவன் கிட்ட கேட்கறா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லைல்ல, இதனால எதுவும் பின்னாடி பிரச்சனை எல்லாம் வந்துடாதேன்ற மாதிரி கேட்க, என் பாஸை பத்தி என்னமா நினைச்ச, அவர் ஒரு பியூரான 90s கிட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் அவருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து ஒரு முறை முறைக்கும் அவனும் அமைதியாயிட்டான். அப்பதான் ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட, நமக்குள்ள இருக்கிறது பியூரா ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான், அதை தவிர்த்து உன்னோடைய பர்சனலுக்குள்ள நான் வரமாட்டேன், என்னோட பர்சனலுக்குள்ள நீயும் வரக்கூடாது, இதுக்கு ஓகே நான் மட்டும்தான் இந்த டீலுக்கு நான் சம்மதிப்பேன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவா எல்லாமே ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்ததே பார்த்தா இப்போ தான் கான்ட்ராக்ட்லாம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால ஹீரோயின் வந்துட்டு இனிமேல் ஹீரோ கூட தான் ஸ்டே பண்ண போறா போல, ஏன்னா இவளுக்கு எப்போ வேணாலும் மயக்கம் வரலாம், தூங்கி எழுந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவா, அதனால அப்பெல்லாம் அவன் கிஸ் பண்ணோன்னா கூடவே இருக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் ரிசர்ச் பண்ணணும்னா இவ கூடவே இருந்தால் தானே முடியும், ஸோ அதனால தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே கிளம்பி வந்துட்டா. உள்ள வந்து ஹீரோவோட வீடை பார்க்கும் போதே அப்படியே மாளிகை மாதிரி இருக்கு, ஹீரோயின்லாம் அப்படியே ஆணு வாயை பொழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா, எப்படி உங்க வீடு இவ்வளோ பலன்னு இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்றீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அப்பதான் ஹீரோ நினைச்சு பார்க்கறான், ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு செம்ம குப்பையா இருந்திருக்கும், இவன் தான் அவன் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருந்திருப்பான். சரி, அதெல்லாம் நினைச்சு பார்த்தவன் வெளியே காட்டிக்காம, எனக்கு எப்பயுமே கிளீனினஸா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்,
நான் இருக்க இடம் எப்பயுமே சுத்தமா இருந்தாதான் எனக்கு அது விருப்பமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி சீன்லாம் போட்டுட்டு இருக்கான். பட் அசிஸ்டன்ட்க்கு நல்லாவே தெரியுது, அவன் சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் நம்பி வந்து இப்போ உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இவ்வளோ பெரிய வீட்டுல நான் இனிமே ஸ்டே பண்ண போறேன், அதுக்காக நான் ரெண்ட் எல்லாம் கொடுத்துடுறேன். ஆனா வீடு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நீங்க கேட்கற அளவுக்குலாம் என்னால ரெண்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. வேணும்னா நான் கம்மியான ரெண்ட் கொடுத்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ உடனே, அதுக்கெல்லாம் எங்கள் மெய்டு இருக்காங்க, நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கூட இருந்து என்னோட ரிசர்ச்க்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நீ ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. அப்படியே நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா உட்காந்துட்டு இருக்கும்போது சைட்ல திரும்பி பார்க்கறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அப்பவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனும் அவளை பார்த்த உடனே அவகிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். இங்க பாரு, நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாம நார்மலான ஒரு ஹியூமன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆச்சு நல்லா நிம்மதியா தூங்கணும். ஆனா உன்னுடைய கண்டிஷன் படி உனக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பார்த்தா இப்போ நீ என்ன கிஸ் பண்ணா கூட கண்டிப்பா நீ தூங்கி எழுந்துக்கும் போது நீ எல்லாத்தையுமே மறந்துடுவேன்ற மாதிரி சொல்ல இவ உடனே வந்து அவனை கிஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்க கூட இருக்க சம்மதிச்சதே நான் எப்படியாச்சும் அத்லெட்டுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அதை என்னால் விட்டு கொடுத்துட முடியாது. அதனால நீங்களும் எப்போ பாரு உள்ளே உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருக்காம கொஞ்சமாச்சும் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ போய் ரன்னிங் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் இவளை எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுடைய ஃபோனுக்கு பார்த்தா ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இது போல் நைட்டு சிட்டிக்குள்ளே ஒரு சைக்கோ கில்லர் சுற்றிட்டு இருக்கிறதாவும் அடிக்கடி அவன் எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிடுறதாவும் வரவும் அதை பார்த்து நீ இவனுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹீரோயின் வரை இப்போ தனியாக போயிருக்காள். ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஆகிற போதுன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக இவனும் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் அப்படியே ரன்னிங் வந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தா பின்னாடி யாரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. இவளுக்கு ஒரு நிமிஷம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா திரும்பி பார்க்கும்போது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஹீரோ தான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். அவ இப்படி சைட்ல திரும்பினதுமே ஹீரோக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. நீ ஏன் இப்ப பட்டுன்னு திரும்பினன்ற மாதிரி கேட்க, பின்ன நைட் டைம்ல யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்தா பயம் வராதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் நீங்க ஏன் இப்போ இங்க வந்தீங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானும் நைட் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி இது போல் சைக்கிளிங் போவேன், அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். போய் சொல்லாதீங்க, எனக்காக தானே வந்தீங்க, நான் தனியாக போகிறதுனால எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துருப்பீங்க, அதானே வந்தீங்கன்ற மாதிரி கரெக்டாக கேட்குறா. இவனும் பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ எதையாச்சும் நினச்சி கற்பனை காணாதான்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த ட்ரெஸ்லேயே இந்த ஸ்லிப்பரோட வந்திருக்கீங்க, இதை போட்டுக்கிட்டா சைக்கிளிங் போவீங்கன்ற மாதிரி வச்சு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. இவனும் என்ன சொல்லி இவ்வளோ சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பார்த்து ஒருத்தன் வண்டியில் அந்த பக்கம் வேகமாக வரவும் ஹீரோயின் மேலே அவன் இடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டான். நல்ல வேலை அவளுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனாலும் அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இது போல் ஆக்சிடென்ட்டான ஏதோ ஒரு மெமரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இப்போ அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருமோ, ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போதான் ஹீரோ கிட்ட கேட்குறா, ஏன் நீங்கள் கிஸ் பண்ணால் மட்டும் என்னோட மெமரி கரெக்டாக இருக்கு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்ன்ற மாதிரி கேட்க இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹீரோயின் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது இவளே வந்து, உங்களுக்கு நைட் ஆனால் தூக்கத்தில் நடக்கிற வியாதி எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, எனக்கு இங்கே அந்த வியாதிலாம் இல்லை, உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா நீ ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு தூங்குன்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு லாக்லாம் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. அண்ணா இப்போ நைட்டு பார்த்தா தான் தெரியுது தூக்கத்தில் நடக்கிற வியாதி அவனுக்கு கிடையாது, இவளுக்கு தான் இருக்கு போல. ஸோ எழுந்து இவ பாட்டுக்கு நடந்து வர ஆரம்பிச்சுட்டா. கரெக்டாக எல்லா ரூமுக்கும் போயிட்டு அந்த வீட்டில் வேற ரூமே இல்லாத மாதிரி கரெக்டாக ஹீரோவோட பக்கத்தில் அவனுடைய பெட்லேயே வந்து படுத்துக்க அவளோட பெட்ஷீட்டையும் இழுத்துக்கிட்டா. அப்போதான் ஹீரோ வந்துட்டு, என்னடா பெட்ஷீட் தானா நகருதேன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்துல இவ படுத்துட்டு இருக்கா. அடி பாவி, தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்போ உனக்கு தான் இருக்கான்ற மாதிரி கேட்டு அவளை ஒரு மாதிரி அப்பதான் அவன் ரசிச்சு பார்க்கவே ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டே இருக்கும் போது அவன் என்னடா தூக்கத்திலே ஜாகிங் ரன்னிங்னு சொல்லிட்டு அப்படியே அத்லட்டிக் கனவோடயே இருக்கா. ஏன்னா அவளுக்கு அது ஒரு பெரிய கனவு போல. அதெல்லாம் வந்து ஹீரோ இப்பதான் புரிஞ்சுக்கிறான். உனக்கு என்ன அந்த அளவுக்கு அத்லட் மேல ஆசைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இவளும் இப்ப தூக்கத்திலே எக்ஸசைஸ் பண்றன்ற பேர்ல அப்படியே கையை அசைச்சு ஹீரோ செவுட்லயே ஒன்று விட அப்படியே படுத்தவன் தான் மயங்கியே விழுந்துட்டான் போல. காலையில எழுந்துக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. இவ வேற இப்ப முழிச்சா இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பேசாம அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரும்போது கரெக்டா இவ பார்த்தா கண்ணு முழிச்சிட்டா. அவளுக்கு தான் எல்லாமே மறந்துடும்ல, சோ ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. இப்ப ஹீரோவை கிட்ட பார்த்ததுமே அவ ஏதோ நினைச்சுக்கிட்டு கையில பேட் எடுத்து வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கா. நீ எப்படி இங்க வந்த, நீ ஏன் இங்க வந்த, என் பக்கத்துல எப்படி வந்து பட்டேன்ற மாதிரி அவனை மிரட்டிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு, உன் போனை எடுத்து பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இவளும் அப்பதான் எடுத்து பாக்குறா. ஆக்சுவலா இவளுக்கு தான் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குல்ல. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம என்னெல்லாம் பண்றோன்றத ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவ வந்துட்டு, நான் இது போல எக்ஸ்பெரிமெண்ட்காக ஹீரோ வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறேன், அவன் ரொம்ப நல்ல பையன் தான், அவன் மேல நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஆல்ரெடி ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிருப்பா போல. சோ அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது தான் இவளுக்கு ஞாபகமே வருது. உடனே ஐயோ சாரி பாஸ், தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அடி விழாத வர ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எதுக்காக நான் ஓகே சொன்னேன்,
அப்படி என்ன அது எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற மாதிரி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு டைம் இல்ல, அதையும் நீ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்ப, அதை பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு அத்லட் டீம்ல சேரணுன்றதுக்காக தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பா. சோ இன்னைக்கு வந்துட்டு டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க போல. அதனால கோச் வந்து அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நீ உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். சோ இதை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் உன்னால நம்ம டீம்ல கடைசி வர ஸ்டேபிளா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பாராட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டா இன்னொரு பையன் வரான். ஆக்சுவலா இவன் தான் வந்துட்டு நம்ம டிராமாவோட செகண்ட் ஹீரோவே. இவனை வந்துட்டு ஹீரோயின் சீனியர் தான் கூப்பிடுவோம், ஆனால் நம்மளும் சீனியர்னே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு சீனியர் எப்போ வந்தீங்க, அப்ராட்ல இருந்து வந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்க இப்பதான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். கையில பொக்கேலாம் வச்சிருக்கீங்களே சீனியர், அதுக்குள்ள உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச கொடுத்துட்டாங்களா என்னன்ற மாதிரி கேட்க இல்ல இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்களே கையில வச்சிட்டு இருக்கீங்களே கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே கேட்டு வேற வாங்கிக்கிறா. ஆக்சுவலா இவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவளுக்கு வந்து இவன் ரொம்ப ஃபேவரட்டான சீனியர். ஸோ ரொம்ப அவனை பார்த்ததுமே எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்கா. நீங்க அப்ராட் போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சுல, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்ததுனால நம்ம இடத்துல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, வாங்க நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்ற மாதிரி கூப்பிடவும் நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பலான்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இங்க ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கணுமே செம்மகால நின்றுட்டு இருக்கான். பார்த்தாவதுக்கு கோச் வேற. இது வரைக்கும் இவ இவ்வளோ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இவளுக்கு இந்த இடத்துல பிடிச்ச ஒரே ஆள்னா அது அவன் மட்டும்தான். அவளுடைய ஃபேவரட் சீனியரே அந்த பையன் தான். ஒரு வருஷமா அவன் இல்லாம இவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தா. ஆனா இப்போதுக்கப்புறம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியரை பத்தி ரொம்ப பெருமையா அவளுக்கு வந்துட்டு இவனை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஏற்றி விட ஹீரோக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. இது ஃபேவரட் சீனியரா பாத்துக்கிறேன், ஃபேவரட் சீனியர் தானே என்ற மாதிரி சொல்லிட்டு செம்மகால நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாளே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா அவதான் மறுபடியும் அந்த அத்லட் டீம்ல அவளுடைய டீம்ல ஜாயின் பண்ணிட்டால. ஸோ அந்த விஷயத்த வந்து சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்ல அவன் என்னடானா இப்போ எதுக்கு நீ இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி பட்டுன்னு கேட்டுட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. இல்ல என்னோட ஹாப்பியான விஷயத்த உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்ல. அதனால அதை எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற, இதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நான் தான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன்ல, உன்னுடைய பர்சனல் விஷயம் எதையும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், என்னோட பர்சனல் விஷயம் எதையுமே நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும், அதனால அதை தவிர்த்து வேற எதுவும் பேச வேணான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் சரி இன்னைக்கு அப்போனா நான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன், ஏன்னா என்னோட சீனியர் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால நான் அவர் கூட டின்னர் சாப்பிட போறேன்ற மாதிரி சொல்ல இது கேட்ட உடனே ஹீரோக்கு இங்க செம்மையா கடுப்பாகுது. அப்படியே கிட்ட எழுந்து வரான். கண்டிப்பா திட்ட தான் போறான்னு சொல்லி பார்த்தா அவளை கிஸ் பண்ணிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்து அசிஸ்டன்ட் கிட்ட அவளுடைய ஹார்ட் பீட்லாம் இப்போ எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ ஆக்சுவலா ஏதோ அவன் கிட்ட சொல்றதுக்காண்டி வந்திருப்பா, ஆனா அவன் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணவும் சொல்ல வந்ததையும் மறந்துட்டா. ஹீரோவும் அதான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கிளம்பி போன்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட இவ ஆக்சுவலா ஏதோ சொல்றதுக்காண்டி தானே வந்திருப்பா, என்ன சொல்ல வந்தான்றதையும் மறந்துடுச்சு. இல்ல நான் ஏதோ சொல்றதுக்காண்டி வந்தேன், ஆனா அதுவே எனக்கு மறந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு தலை சொரிஞ்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா சீனியர் கூட தானே வெளியே போறதா சொன்னா, அவன் கூட தான் அந்த ஸ்டேடியம் கிளப் பார்த்தா நடந்து வந்துட்டு இருக்கா. இத மேல இருந்து ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ செம்ம கடுப்புல நின்னு பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல அசிஸ்டன்ட் என்னடானா பாஸ் பாருங்களேன் என்னமா பொருத்தம்ல, 2 பேருமே அத்லட்டு, அதுவும் பாக்குறதுக்கும் அழகா இருக்காங்க, கண்ணே பற்றும் போலியே, ஊர் கண்ணு ஃபுல்லா இவங்க மேலதான் இருக்குன்ற மாதிரி ஏத்தி விட ஹீரோ செம்ம காலில் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு உச்சக்கட்டமா கோவம் வருது, இருந்தாலும் வெளியே காட்டிக்க முடியல. இது பார்த்தாதுன்னு அசிஸ்டன்ட் வேற அவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்கு பாஸ், யோசிச்சு பாருங்களேன். இந்த பொண்ணு தடவை உங்களை பார்க்கும் போதே பொலிர்னு கணத்துல விட்டா, ஆனா இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ நல்ல வேவ் லென்த் இருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள பிக்கப் ஆகி டேட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணா நீங்களாம் தேவையில்ல போலியே, அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா கடைசியில நம்மள அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு 3வது ஆளா இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை ஏத்தி விட பையன் இங்க வெறி ஆகுறான். முதல்ல யார் இந்த பையன், இவன் எப்படி இங்க இருக்கான்ற மாதிரி ஹீரோ அவனை பத்தி கேட்கும் போதுதான் பாஸ் இவனை உங்களுக்கு தெரியலையா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய காம்படிஷன் நம்ம போய் பார்த்தப்ப நீங்க தானே இவனை பார்த்துட்டு கண்டிப்பா இவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு, இவன் இன்னும் 2-3 வருஷத்துல பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணி நம்ம கம்பெனி தான் பாஸ் அவனை வெளிநாடே அனுப்பி வச்சதுன்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணதே நான் தானடான்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே சமகால நின்றுட்டு இருக்கான். ஆனாலும் பாஸ் சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு அப்பவே ஒரு எதிர்கால பார்வை நல்லாவே உங்க கண்ணில் தெரிஞ்சிருக்கு போல. இப்போ அந்த பையன் எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கான் தெரியுமா, கிட்டத்தட்ட அவன் தான் ஒரு ரைசிங் ஸ்டாரு, அவன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். செம்ம டென்ஷன் ஆகுது. அவனால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. இதுல அந்த பையன் வேற ஹீரோயின் மேல கையெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க வெறி ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்தவன் இந்தாடா இந்த கோட்டை பூடி நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கோட்டை கழட்டி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த சீனியரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரா என்னன்றதுலாம் தெரியல, ஆனா இவனுமே ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு தான். இவனுக்குமே வந்துட்டு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு.
ஸோ இப்போ அவள் வந்துட்டு சீனியர் கூட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவனுக்கு செம்ம கொலவெறி ஆகுது. அந்த காண்டில் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கான் கோவத்திலேயே. ஆனால் ஹீரோயின் என்னடானா எதுவுமே தெரியாம ஜாலியாக உட்காந்து சீனியர் கூட பேசிட்டு இருக்கா. அப்ராட்ல உங்களுக்கு கோச்சிங்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து சாவடிச்சாங்களா? இல்லை இங்கே இருக்க மாதிரி எப்பயுமே நம்ம நார்மலாக ஜாலியாக தான் இருந்தீங்களான்ற மாதிரி கேட்டு அவன் நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி இவளுக்கு நடந்திருக்கோல இந்த ஒரு வருஷத்துல அதெல்லாமே சொல்லி பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே அடுப்புக்கிட்ட நிற்கிறவன் தான் பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்டே சமையல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரி இங்கே இவன் தான் இப்படி வயிறான்னு பார்த்தா அப்படியே கடைக்கு வெளியில இன்னொரு ஜீவன் பாவம் செம்மகாலில் நின்றுட்டு இருக்கான் கொல்ல வெறியில. வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். அவ சிரிச்சு பேச பேச இவனுக்கு இங்க செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனாலும் உள்ள போல வெளியவே நின்றுட்டு கையில ஒரு ரெக்கார்டர் மாதிரி வச்சிருக்கான். அதுல வந்துட்டு அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக மணி 12 ஆகுது. சப்ஜெக்ட் இப்போ இருக்கிறத பார்க்கும்போது அவன் ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு தான் வயிறெறியுதுன்ற மாதிரி அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் உள்ள இந்த பக்கம் பார்த்தா அந்த சீனியர் பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ இந்த 1.5 வருஷமா என்ன ரொம்ப மிஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்குறான். அவளும் என்ன சீனியர் இப்படி கேட்டீங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் என்னால் வார்த்தையாக எக்ஸ்பிரஸே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக அவன் வந்துட்டு இன்னைக்கு இவளுக்கு ப்ரப்போசலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையில் ரிங்கோட வந்திருப்பான் போல. ஸோ அதை டேபிள் கீழே வச்சு ஓப்பன் பண்ணி இப்போவே அவகிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக ஹீரோயின் என்னடனா நான் மட்டும் இல்லை சீனியர், நம்ம டீம்ல எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம், எப்பயுமே நாங்கள் உங்களை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்ல ஓ நீ எல்லாரையும் சொன்னியான்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அப்பதான் புரியுது. அப்படியே அந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நார்மலாகவே அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து நீங்க 2 பேரும் கப்பலான்ற மாதிரி கேட்க இவ என்னடனா ஆமா ஆமா நாங்க 2 பேரும் கப்பல் தான்ற மாதிரி உடனே சொல்லிட்டா. இதை கேட்ட அடுத்த செகண்ட் இந்த பக்கம் ஹீரோ அந்த பக்கம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறியாயிட்டு இருக்க. வந்தவரும் பார்த்தா அப்போ இந்த கூப்பன் உங்களுக்கு தான்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு சீனியர் கிட்ட சொல்றா சீனியர் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல எப்பயுமே கப்பல்ஸுக்குலாம் தனியா ஒரு ஆஃபர் இருக்கு, கூப்பன் கோட் தருவாங்க, அதனாலதான் அதை வாங்குறதுக்காக நான் நம்ம 2 பேரும் கப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அடுத்த வாட்டி வரும்போது இதை நான் யூஸ் பண்ணிப்பலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோலாம் கேட்டுட்டு செம்ம வெறி ஆகுறான். உடனே அந்த ரெக்கார்டர் வச்சிருந்தாலே அதில் எடுத்து ரெக்கார்டே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த அளவுக்கு ஒரு அல்பமான சப்ஜெக்டை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த சப்ஜெக்டை வச்சுட்டு நான் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறேன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு திருந்தாத ஜென்மோன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு சமகாலில் பேசிட்டு இருக்கான். அப்படியே இப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஹீரோயினும் சீனியரும் ரொம்ப க்ளோஸில் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது 2 பேருக்குமே அங்கே செம்மகாண்டாகுது. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து கூப்பன் கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் என்னடானா இப்போ வந்து பலூன்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஆக்சுவலாக ஹீரோயினோட கண்ணில் வந்து அவள் லென்ஸ் போட்டிருப்பா போல. ஸோ அது நகர்ந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சீனியர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் அதை பார்த்தோன்னே ஹீரோக்கெலாம் செம்மகாண்டாகுது. அந்த பக்கம் ஃப்ரெண்டும் இருக்கடா வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வரத்துக்குள்ளேயே ஹீரோ பார்த்தா அங்கே வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டான். அவளுக்கு பார்த்த ஒன்றுமே புரியல. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்க வெளியே வா நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இவ்வளோ சீனியர் இங்கே இருங்க நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கே நீ, எதுக்கு நீ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஏன் பேசக்கூடாது, அவர் என்னுடைய சீனியர் தானே, நீங்க முதல்ல ஏன் இங்க வந்தீங்கன்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இல்ல உன்னை வச்சுதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ உன்னுடைய மூடு எப்பயுமே எப்படி இருக்கு, நீ எந்த டைம்ல என்ன பண்ணுவேன்றதுலாம் நான் கொஞ்சமாச்சும் நோட் பண்ணணும், அப்பதான் அடுத்தடுத்து என்னால எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதாச்சும் டெவலப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஓ அதுக்காக தான் நீங்க வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்குறான். நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்னன்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் அதிசயமா லென்ஸ் போட்டு வந்தேன், அது எனக்கு சரியா செட் ஆகல போல, ஸோ லைட்டா நகர்ந்து போயிருச்சு, கண்ணு அருவிட்டே இருந்துச்சு, அதால தான் ஹெல்ப் பண்ண சொல்லி சீனியர் கிட்ட கேட்டேன்ற மாதிரி சொல்ல அப்பதான் என்ன ஆச்சுன்றதே ஹீரோக்கு புரியுது. அப்போ கான்டாக்ட் லென்ஸை தேடி கொடுக்கறதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானான்ற மாதிரி கேட்க பின்ன வேற என்ன நீங்க நினைச்சீங்கன்ற மாதிரி இவளும் கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா சீனியர் வந்துடுறான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு லைட்டா ஹீரோயினை விட்டு விலகியே வரான். சீனியரும் இப்போ கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோட ஃபேஸையே சரியா பாக்குறான். பார்த்ததுமே நீங்களான்ற மாதிரி கேட்டு கையெல்லாம் கொடுத்து பேசிக்க அடுத்து பார்த்தா 3 பேருமே உள்ள வந்து உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து கேட்கறா, அப்போ ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா, இவருடைய கம்பெனி தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களை அப்ராட் அனுப்பி வச்சதான்ற மாதிரி கேட்கும்போது சீனியரும் ஆமான்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்ன சீனியர், நான் கூட உங்களை ஏதோ பெரிய கம்பெனில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், பார்த்தா இவனுடைய கம்பெனி தானான்ற மாதிரி அவனை கலாய்க்கவும் சீனியர் பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்கே நீ, அப்புறம் இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஓ தெரியுமா, லூ கார்பரேஷனோட ஃபவுண்டரே இவர் தான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்துட்டு இத்தனை நாளா இந்த விஷயம் தெரியாது போல. இதை கேட்டோன்னு இவளே இப்பதான் ஷாக் ஆகுறா. ஏன்னா உண்மையாவே அந்த லூ கார்பரேஷன்ன்றது ஒரு பெரிய கம்பெனி தான் போல. சோ அப்படியே வாய மூடிட்டா. ஹீரோவும் பார்த்துட்டு இப்பவாச்சும் என் கெத்து என்னன்றது உனக்கு புரியுதான்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டு உட்காந்துட்டு இருக்க. உடனே ஹீரோவும் வந்துட்டு சீனியர் பையன் கிட்ட நானும் கேள்விப்பட்டேன், எங்க கம்பெனி தான் உனக்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, ஏதோ நீ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணிருக்கேன்ற மாதிரி நான் உன்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோடனே ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆகுறா. எது ஓரளவுக்கு நல்லாவா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, போன வாட்டி நடந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல
என் சீனியர் தான் 5th பிளேஸ், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி கேட்க 5th பிளேஸ் தானே, முதல் பிளேஸ் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ பார்த்தா கொஞ்சம் மட்டமாக பேசிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு விடுற மாதிரி இல்லையா, ஃபுல்லியாக சீனியருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட வேலை பார்த்துட்டு இருக்கானே, அவன் ஏதோ புதுசாக கேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து வைக்க, இது வந்து இவங்க 2 பேரும் கப்புள்ஸ்ன்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கு கொடுக்குற கேக் போல. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு இதுங்களை சாப்பிடவே விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ அத்லட் தானே, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, இது போல ஸ்வீட் இன்டேக்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டா அப்புறம் உங்க பாடியில் கலோரிஸ்லாம் அதிகமாகும், அது உங்களுடைய அத்லட் கனவையே ரொம்ப பாதிக்குமேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பார்த்துட்டு இது ஒன்றும் சீனியருக்கு கிடையாது, எனக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூட ஒன்றை மட்டும் சாப்பிட விட்டுருவனாடின்ற மாதிரி பார்த்தவன், இதை நீயும் தான் சாப்பிடக்கூடாது, நம்ம 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த டைம்ல நீ இது போல ஸ்வீட்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உன்னோட மெமரி அதிகமாக பாதிக்கும், அப்புறம் உனக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது, பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வேணும்னே வெறுப்பேற்றி விடுவோம். அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, இப்போ இதை சாப்பிட்டுமா வேணாமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. வேண்டாம், இதுல நிறைய சுகர்லாம் இருக்கும், இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை பத்தி மட்டுமா பேச ஆரம்பிக்க. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு, ஆக்சுவலா செஞ்சவன் அவன் தானே, அவன் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கான். அவன் முன்னாடி எப்படி பேசுவோம், அவன் வெறி ஆயிட்டான். ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க, அதை செஞ்சது நான் தான், நீங்க நினைக்கிற மாதிரி இதுல ஒன்றும் ஸ்வீட்லாம் அதிகமாக கிடையாது, எங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானது தான், ஸோ இதுல நான் ஸ்வீட்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு அத்லெட்ன்றது எனக்கு தெரியாதா, அவளுக்கு எது நல்லது நல்லது இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படியே பெருமையா இருக்கு. ஆனா ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்பதான் அந்த சீனியர் பையனும் வந்துட்டு ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் கேட்கறான், நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்கும் போலயேன்ற மாதிரி கேட்க, 2 பேருமே அட் அ டைம்ல சேச்சா இவன் யாருன்றதே எனக்கு தெரியாது, எனக்கும் இவ யாருன்றதே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி அவன் பார்க்கும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சீனியர், அவருக்கு ஏதோ அத்லெட்டை பத்தின எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணுமா, ஸோ அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஆமா ஆமா அதேதான்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இது கேட்டுட்டு சீனியர் பையன் அப்பவும் சும்மா இல்லை, நீங்க அத்லெட்டை பத்தி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நானும் அத்லெட் தானே, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் என்கிட்டயும் கேளுங்க, நானும் உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ண ரெடியா இருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஐயோ வேண்டாம் வேண்டாம், இவ ஒருத்தையே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இப்போதைக்கு போதுன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டான். ஏன்னு சொல்லி பார்த்தா இவங்க பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றதை பத்தி வெளியே யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல பேசி தான் வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அதனாலதான் இப்படி அத்லெட் சம்பந்தமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ நைட்டு பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் தான் வந்து குக் பண்றா. ஹீரோவும் சரி ஏதோ பண்றாளே அதையே சாப்பிட்டுப்போன்னு சொல்லிட்டு வந்து உட்கார, நல்லா தான் சமைச்சிருக்கா போல. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு கேட்கறான், நம்ம வீட்டுல தான் இந்த மஷ்ரூம்லாம் இல்லவே இல்லையே, அப்புறம் உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் கிடைச்சதுன்ற மாதிரி கேட்க, அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு அதை தான் எடுத்து வச்சு சமைச்சேன்ற மாதிரி சொல்றா. ஹீரோ பார்த்தோன்னே அப்படி சாப்பிட்டதெல்லாம் துப்பிட்டு இருக்கான். ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த மஷ்ரூமே வந்துட்டு அவன் ஏதோ ரிசர்ச் பண்றதுக்காண்டி வச்சிருந்திருப்பான் போல. ஸோ அதை தான் இவ எடுத்து போட்டு சமைச்சிருக்கா. கேட்டோடனே அடி பாவி, அதை நான் ஹாலுசினேஷன் வச்சு செக் பண்றதுக்காக ஏதோ பண்ணி வச்சிருந்தேன், அதையா எடுத்து சமைச்சேன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே 2 பேருக்கும் லைட்டா மயக்கம் வர மாதிரி ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மஷ்ரூமை சாப்பிட்டா இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும் போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2 பேரும் கனவுலாம் காண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ யாருமே இல்லாத ஒரு மலைக்காட்டுக்குள்ள 2 பேரும் மாட்டிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே சர்வை பண்ணி வரா மாதிரி இவங்களே ஹாலுசினேஷன்லாம் கண்டுட்டு இருக்க. பார்த்தா வீட்டுல அப்படியே படிக்கட்டுல தான் தவழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல வர ஹீரோயின் அப்படியே நான் மலையில இருந்து கீழே விழ போறேன்ற மாதிரி சொல்லிட்டு படிக்கட்டிலேயே தவழ்ந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவோ தயவு செஞ்சு விழுந்துராதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கர்ச்சிப்பெல்லாம் கொடுத்து காப்பாத்துற மாதிரி 2 பேரும் கனவு லோகத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அப்படியே அந்த இடத்துல மழைலாம் வரா மாதிரி கனவு காணவும் பார்த்தா பாத்ரூம்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஷவர் எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு மேலே நனைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக துண்டு போட்டு மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா இப்படியே 2 பேரும் ஒரே கூத்தா பண்ணிட்டு இருக்க. அப்புறம் தான் ஹீரோக்கு பார்த்தா ஓரளவுக்கு அந்த ஹாலுசினேஷன்ல இருந்து தெளிவே வருது. ஸோ அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இவளை பாக்குறான். இவளுக்கு இன்னும் தெரியல போல, இவ இன்னும் அந்த கனவு லோகத்திலே தான் இருக்கா. சரி இவளை நம்ம நான் இன்னைக்கு ஃபுல்லா பண்ணிதான் சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பான் போல ஃபுட்டு. ஸோ அதை வாங்குறதுக்காண்டி வந்தா அங்க டெலிவரி கொடுக்க வந்தது வேற யாரும் கிடையாது, அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ரெஸ்டாரண்ட்ல கூட வேலை பார்த்திருப்பானே அவன் தான். அவன் ஃபுட்டை குடிச்சிட்டு அமைதியா அங்க இருந்து போயிருப்பான். அந்த டைம்ல பார்த்து கரெக்டா ஹீரோயின் பார்த்தா ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே கீழே இறங்கி வரா. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஏ பேன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இவன் கூடவா ஒன்னா இருக்கேன்ற மாதிரி கேட்க இவளுக்கு தான் இன்னும் தெரியலையே. இவனை பார்த்த உடனே ஏய் நீ ஒரு மான்ஸ்டர் தானே, எப்படி நீ எங்க காட்டுக்குள்ள வரலாம், யாரு கேட்டு வந்த, இந்த காட்டுக்கு ராஜா அவர் தான், ராணி நான் தான்ற மாதிரி இவ பாட்டுக்கு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன நினைச்சுக்கிறான், இவன் தான் சயின்டிஸ்டா இருக்கானே, சோ இவளை ஏதோ பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அவளை என்னடா பண்ணேன்ற மாதிரி கேட்க நீ ஒரு மான்ஸ்டர், நீ எப்படி ராஜாவை கேள்வி கேட்கலான்ற மாதிரி இவ அப்பவும் விடாம ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆயிட்டான். பேன் கண்ணை முழிச்சு ஒழுங்கா பாரு, நான் தான் ஈஃபன் வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீன்ற மாதிரி அவளை பிடிச்சி ஒரு குலுக்கு வந்தான். இவளுக்கு லைட்டா கொஞ்சம் தெளிவே வருது போல. நீ எப்படிரா இங்க வந்த,
அதுவும் என்ன இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க, டெலிவரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி இப்பதான் நார்மலா பேச ஆரம்பிக்கிறா, உனக்கு என்ன பைத்தியம் முத்திருச்சான்ற மாதிரி கேட்கும்போது அப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இது போல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சிருந்த அந்த ஹாலுசினேஷன் மஷ்ரூமை நாங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால தான் அவன் இப்படிலாம் நடந்துட்டான்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அப்பதான் இவனுக்குமே புரியுது. உடனே ஹீரோயின் கிட்ட தான் கேட்குறான், இருந்தாலும் நீ எதுக்குடி இப்போ இங்கே வந்து இவன் கூட ஸ்டே பண்ணியிருக்க, என்ன 2 பேரும் லிவிங் டுகெதர்லையா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது லூஸு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் இங்கே ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பெருசாலாம் எடுத்துக்காதேன்ற மாதிரி சொல்ல அவனும் சரி ஓகே ஏதோ ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோ பக்கமாக தான் திரும்புகிறான். இங்கே பாருங்க, அவள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், அதனால நீங்கள் அவளை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் இங்கே பாரு, அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளை வச்சு நான் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறேன், மற்றபடி நான் என்ன அவளை கொலையாக பண்ணிட போகிறேன், அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நானும் ஏற்றுக்கிறேன், அதனால நீ எதை நினச்சும் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்ல சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இவ வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் போல. ஸோ அதனால அங்கே பசங்களாம் இவளை பார்த்ததுமே இவ ஃபேமஸான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ யாரையுமே கண்டுக்கல, நேராக அவங்களெல்லாம் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவ எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காண்டி அவனுடைய ரூமுக்கு தான் வந்திருக்கா. வந்ததுமே இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்றா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, போன வருஷம் நடந்த காம்படிஷன்ல நீங்க தான் எனக்கு அவார்ட்லாம் கொடுத்தீங்க, பெரிய ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை நான் உங்க கையில தான் வாங்கினேன், அதனால தான் இப்போ வர நான் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாவே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோ பெருசா எதையுமே கண்டுக்கல, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ விட்டு போட ட்ரை பண்றான்றது மட்டும் இவனுக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் கண்டுக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் என்ன இவன் எப்படி பேசினாலும் மசிய மாற்றானேன்ற மாதிரி பார்த்தவ அவனுடைய டேபிள் மேலேயே ரொம்ப ஸ்டைலா உட்காந்துட்டு, நீங்களும் என்னுடைய சீனியர் தான் போலியே, நீங்களும் இந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்கன்றது எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு, பேசாம நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே மீட் பண்ணலாமா, நீங்க வரீங்களா, ட்ரீட் என்னோடதுன்ற மாதிரி சொல்ல நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு குளியல குளிச்சுட்டு போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீங்க இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்களா டேபிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டேபிள் மேல வச்சுதான் என்னோட அசிஸ்டன்ட் ஒரு எலியை கொலை பண்ணான்ற மாதிரி சொல்ல அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாயிருச்சு. அப்படியே எழுந்து வந்தவ இருந்தாலும் கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஷுவலா பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ தான் அங்கே ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயினுக்கு வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவள் தான் விடாமல் ஏதோ டார்ச்சர் பண்ணி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இவனை காப்பாற்றி விடுறதுக்காக, என்ன ஹனி இவ்வளோ நேரமாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ இவன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரியே பேச ஆரம்பிக்கா. அந்த பொண்ணு வெறியாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. உடனே ஹீரோ பார்க்குறான், இப்போ எதுக்கு நீ ஹனி சனின்லாம் பேசுனேன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல தானே, அண்ணா அவள் தானே உங்களை வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, அதான் உங்களை காப்பாற்றி விடுறதுக்காக இப்படி பண்ணேன், எப்படி இருந்துச்சு ஆக்டிங்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளையுமே அங்கேருந்து அனுப்பி விட்டான். இப்போ அப்படியே அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா ரொம்ப பதட்டமா வந்து ரோட்ல யாரையோ தேடிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினை வந்துட்டு காணும் போல. ஸோ அதனால தான் அவளை தேடிட்டு இருக்கான். அப்போதான் கரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தும் கால் வருது, பாஸ் நான் இங்கே ஃபுல்லாக தேடிட்டேன் ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, 3 மணி நேரம் வேற ஆக போகுது, அவங்களுக்கு ஒரு வேலை ஏதாச்சும் மறந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு திரும்பி வர கூட வழி ஞாபகம் இருக்காதே, அப்புறம் எல்லாமே கஷ்டமாயிரும்ன்ற மாதிரி சொல்லி அவன் வேற இன்னும் உசுப்பேத்தி விட ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சுன்றதே காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த அத்லெட் டீமில் வரப்போகிற காம்படிஷனில் சேரணுன்றது தான் அவளுடைய ஆசையே. ஸோ அவன் நினச்ச மாதிரியே அந்த காம்படிஷனில் பார்த்தா கேம்பஸில் வந்து இவளுடைய பேரை கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். ஹீரோ கிட்ட கூட கூப்பிட்டு சொல்லியிருந்திருப்பா, இந்த போர்டில் என்னுடைய ஃபோட்டோ வரணுன்றதுக்காக நான் எத்தனை நாள் தெரியுமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் இப்போதான் பலன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவ ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, அவனுக்காண்டி நீங்க சரியாவே சாப்பிட்றது இல்ல, இனிமே நானே உங்களுக்கு குக் பண்ணி தரேன், இதுதான் ஃபர்ஸ்ட் நாள்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக சாப்பாடுலாம் வேற ரொம்ப ஹாப்பியா கொடுத்துருந்துருப்பா. ஹீரோவும் அதை வாங்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா அங்க யாரோ வந்து உன்னை கோச் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அசிஸ்டன்ட் வரான், பாஸ் லஞ்ச் டைம் வந்துருச்சு, இன்னைக்கு என்ன லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டோம், சைனீஸா ஜாப்பனீஸா கொரியனான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்னடானா அப்படியே அடியில இருந்து அவ கொடுத்தால லஞ்ச் பாக்ஸ் அதை எடுத்து வைக்கிறான். அசிஸ்டன்ட்லாம் பார்த்துட்டு, பாஸ் என்ன அதிசயமா லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையன்ற மாதிரி கேட்க, இனிமே எல்லாம் அப்படிதான் இருக்கும் பழகிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிடலான்னு சொல்லி போகும்போது, அப்போ எனக்கும் தானே பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கையை வைக்க வந்தா, கையை உடச்சிருவேன் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் ஏமாத்திட்டு எப்படியாச்சும் சாப்பிடலான்னு சொல்லி பார்க்குறான், ஆனால் விட மாட்டேங்கிறான் ஹீரோ.
ஒரு வேளையா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த போர்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் காட்டியிருப்பாள், என்னோட ஃபோட்டோ இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசியிருப்பாளே. இப்போ பார்த்தா அதில் அவளுடைய ஃபோட்டோவே இல்லை. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போச்சு அவளை காம்படிஷன்லேருந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவள் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் இங்கே வந்து தேடிட்டு இருக்கான். இப்போவும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் கிட்ட. என்ன பாஸ் அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. உடனே வேகமாக அவகிட்ட வந்தவன் ஓடி போய் அவளை கிஸ் பண்ணிட்டான். இவளும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை 3 மணி நேரம் ஆக போதில்ல, உனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் முதல்ல ஏன் நீ அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்த, இவ்வளோ நேரம் ஆயும் ஏன் அங்கே வரவே இல்லைன்ற மாதிரி கேட்க, சும்மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாக் போகலான்றதுக்காக வந்தேன், நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. பொய் சொல்லாத, உன்னை காம்படிஷன்லேருந்து எடுத்துட்டாங்கன்றதுனால சூசைட் பண்ணிக்க தானே நீ வந்த, அதனால தான் நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, ஐயோ நீங்கள் என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏன் சூசைட்லாம் பண்ணிக்கணும், இந்த காம்படிஷன் இல்லைனா நான் அடுத்த காம்படிஷனில் சேர்ந்துக்கலாமே, அதுக்கு நான் உயிரோடு இருந்தால் தானே நடக்கும்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஐயோ அப்போ நீ சூசைட் பண்ணிக்க வரலையா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேனான்ற மாதிரி கேட்க, நல்லா நினச்சிங்க போங்க, என்னை காம்படிஷன்லேருந்தே எடுத்துட்டாங்க, என்னோட மென்டல் கண்டிஷன் தான் சரியில்லைல்ல, எனக்கு தான் மெமரி லாஸ் ஆகுதே, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்றதுனால இந்த வாட்டி என்ன காம்படிஷன்லேருந்தும் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் நீ பெரிய விஷயமா நினச்சி ஃபீல் பண்ணாத, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கேட்டுட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் பையன், அவன் கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கா. ஒரு பையன் நம்ம கிட்ட வந்து உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஒரு கேடு கெட்டவன், அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போறதுக்காக முன்னாடி இப்படி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறான்னு அர்த்தம், அவனெல்லாம் நீ நம்பவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கான். இவளும் சே அதை கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவளுக்கு பார்த்தா அவளுடைய கோச் கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொன்னாருன்றதுலாம் தெரியல. கோச் என்ன கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு, ஸோ நான் கிளம்பி போறேன், அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி இப்போ கோச்சை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கா. அவர்கிட்ட வந்து தான் கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு கோச், அதான் என்ன காம்படிஷன்ல இருந்து எடுத்துட்டீங்களே அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும்போது அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன், உன்னை அவசரப்பட்டு எடுத்துட்டேன்னா இருந்தாலும் இப்போதைக்கு உனக்கு சின்னதாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்குறேன், அதில் மட்டும் உனக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் உன்னை அந்த காம்படிஷனில் சேர்த்து விடுறேன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு செம்ம ஹாப்பியாயிருச்சு. எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவளை ரன்னிங்லாம் பண்ண வச்சு பக்கத்தில் நின்று டாக்டர்ஸ்லாம் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக ஃபைனல் ரிசல்ட் சொல்றதுக்காண்டி ஒரு டாக்டர் வந்து இவளை கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இது போல் இப்போதைக்கு உன்னுடைய பிரெயின் கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்னால உன் பிரெயின் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, அதனால தான் உனக்கு இது போல் மெமரி லாஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அதில் என்ன பிரச்சனைனா இப்போதைக்கு உன்னுடைய மெமரி வந்து ஒரு 3 ஹவருக்கு ஸ்டேபிளாக நிலச்சி நிற்கிதுன்னா இன்னும் போக போக அந்த மெமரிஸ்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டியூரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். 3 மணி நேரம் நிற்கிற உன்னோட மெமரி போக போக ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதுக்கு இப்போ வர க்யூரே இல்லை, என்ன பண்ணாலும் இது சரியே ஆகாதுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நம்மளை காம்படிஷனில் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தா அந்த சீனியர் பையன் இருக்கான் இல்லையா, அவனை வச்சு ஏதோ ஒரு ஆட் ஷூட் எடுக்கிறாங்க போல. ஸோ அதுக்கான வேலைலாம் தான் போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஹீரோயினுமே வந்திருக்கா. சீனியர் பையனும் அவளை பார்த்த உடனே நீ என்ன இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க, இல்லை ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ டியூ போடணுமா, ஸ்டண்ட் ஒர்க்லாம் இருக்கிறதுனால அதுக்காக தான் என்ன கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியான்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துல தான் பார்த்தா ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க போல. 2 பேருமே இவங்க இப்படி பேசுறதை பார்த்துட்டு, பாஸ் நீங்கள் கரெக்டாக கணிச்சு தான் பாஸ் இந்த பையனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பாரு அவனுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்கு, ஒரு பக்கம் ஹேட் ஷூட்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அத்லட்ல என்னடா டாப் 5 பிளேஸ்ல வரான், இந்த பையனுக்குள்ள இன்னும் நிறைய பல திறமைகள் இருக்கு போல பாஸ். அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேற எடுத்து படிச்சுட்டு இருக்கானா, அதுலயும் ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண போறான், கண்டிப்பா இவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணானா இவனை நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு எடுத்துடணுன்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி நான் பண்ண தப்புக்கு தான் இப்போ வயிற்றுச்சல்ல உட்காந்துட்டு இருக்கேன், இதுல இது வேறையான்ற மாதிரி ஹீரோ பார்த்தா மனசுக்குள்ளேயே திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே ஹீரோயின் வந்து டூ போடுறதுக்காக வந்திருக்கால, அதில் ஹீரோயினா ஒரிஜினல் நடிக்க போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பொண்ணு பேசிட்டு போயிருப்பாள், அவள் தான் போல. அவளுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கலையே. ஸோ இப்போ வந்தவ ஹீரோயினை பார்த்ததுமே இப்போ தான் நமக்கு டூ போட போகிறாளான்னு சொல்லி பார்த்தவ டேரக்டர் கிட்ட போயிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்ன சொன்னான்றதுலாம் தெரியல. டேரக்டரும் பார்த்தா இவ சொல்கிற ஐடியாவெல்லாம் கேட்டுட்டு சரிம்மா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலான்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. அப்போ தான் டேரக்டருக்கு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குறா, என்ன சார் அந்த பொண்ணு வந்து லூஸ் மாதிரி ஏதேதோ ஸ்கிரிப்டையே மாற்ற சொல்லிட்டு போறா, நீங்களும் சரின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் கரெக்டாக வருமான்ற மாதிரி கேட்க, அட ஏமா
அவளே ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம், அவள் சொல்கிறத பண்ணலன்னா அப்புறம் ஒழுங்காகவே நடிச்சு கொடுக்காம நம்ம உயிரை எடுப்பா, அவள் சொல்கிறது படியே பண்ணிட்டு போயிடுவோம், எப்படி வந்தால் நமக்கு என்னன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து 2 பேருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக நடிச்சிட்டு இருக்கும் போதே ஏதோ தலை சுற்றுற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு நைஸாக அங்கேருந்து கலண்டு போயிட்டா. அதனால இப்போ அவள் போனதுனால அவளுக்கு டூ போடுறதுக்காண்டி ஹீரோயின் தானே வந்திருக்கா, ஸோ அவள் ஆக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து நின்றுட்டு இருக்கா. ஆனால் இந்த பொண்ணு என்னடனா நைஸாக இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து கடலை போடலான்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ தலை சுத்துதுன்னு சீனை போட்ட, இப்போ என்ன இங்கே வந்து நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கேட்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை எனக்கு இப்போவும் லைட்டாக தலை தான் சுற்றுதுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான், ரொம்ப நடிக்காத, முதல்ல இது போல் தலை சுற்றி மயக்க வரதுக்கு முன்னாடி உன் முகம்லாம் கொஞ்சம் பேலாக மாறும், லிப்ஸ் எல்லாம் ட்ரையாக மாறும். அண்ணா உன் முகர கட்டையை பார்த்தா அப்படி எந்த சிம்டம்ஸும் இருக்கா மாதிரி தெரியல, ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே நீ போய் தான் சொல்லியிருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதையும் மீறி ஒருவேளை நான் எதுவோ தப்பாக கெஸ் பண்ணி உண்மையாகவே உனக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் தலைவலி வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்குது, அப்புறம் உயிருக்கே கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கும். அதனால நீ சீக்கிரமா போயிட்டு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லி அவளை பங்கமா கலாய்க்கவும் அவளுக்கு ஒரு நிமிஷம் உயிர் பயமே வந்துருச்சு. ஏன்னா இவன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான், ஏன்னா நீ ஹெல்த் செக்அப் பண்ணலினா சீக்கிரமா சாக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வேணுனே தான் அவன் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஆனால் அது இந்த பொண்ணுக்கு தெரியாதுல, அவன் உண்மையா பயப்படவே ஆரம்பிச்சிட்றா. இவன் என்ன உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கானா இல்லை சும்மா நம்மளை கலாய்க்கிறதுக்காக எதுவும் வெறுப்பேத்திட்டு இருக்கானான்ற மாதிரி தெரியாம லைட்டா கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் அங்கே வந்ததுக்காக ஹீரோயினை பழி வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லி நினச்சவ அங்கே ஒரு பையன் கிட்ட ஹீரோயின் ஆக்ட் பண்ணும்போது அவகிட்ட ஏதோ வந்து தூக்கி போடணும் போல பாட்டில் மாதிரி, அதை வந்து ஹீரோயின் கரெக்டாக கேஷ் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க போல. ஸோ அந்த சான்ஸை இவ யூஸ் பண்ணி அந்த பையன் கிட்ட சொல்லி நீ பாட்டிலில் தூக்கி போடும்போது ஃபோர்ஸாக அவன் மூஞ்சிலே தூக்கி போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு அந்த பையனும் அவ சொன்ன மாதிரியே ஃபோர்ஸாக தூக்கி போட ஹீரோயினோட தலையிலே பட்டுருது. தலையில பட்டு கீழே விழுந்து அவளுக்கு தான் மயக்கம் வரும்போது எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருமே. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லி வரும்போது ஹீரோயின் பார்த்தா கையை வச்சு தடுத்துட்டா. இல்லை இங்கே இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவளை தனியாக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கிஸ் பண்ணிட்டான். அப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் நார்மலாகவே மாறுறா. உடனே ஹீரோ தான் கேட்குறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு இப்போவும் தலை சுத்துதான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த சீனியர் பையன் வந்துட்டான். பேன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, என்னாச்சு எதுவும் வலிக்குதான்ற மாதிரி கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி அவளும் சொல்லிட்டா. ஆனால் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொடை வேற வச்சிருக்கீங்களா என்ன கதைன்ற மாதிரி சீனியர் பையன் கொஞ்சம் டவுட்டாக கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சன்லைட்டில் யூவி ரேஸ்லாம் இருக்கும்ல அதனால தான், அது பட்ட அத்லெட்ஸ்க்கு ஏதாச்சும் எனர்ஜி கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா நானும் அப்போ அத்லெட் தானே நானும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கலாமான்ற மாதிரி அவன் மறுபடியும் கேட்குறான். இவ உடனே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஏன் கூடாது தாராளமா நீங்களும் கலந்துக்கலாம் வந்து உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவன் நைஸா நவுந்துட்டா. ஹீரோ பாக்குறான் இப்ப இவனை வச்சு நான் என்னடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், உன்னை கிஸ் பண்ண மாதிரி அவனையுமா கிஸ் பண்றதுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்து பார்த்தா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிளம்பி வரா, அதுவும் கையில பேக்கோட வரா. என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க இல்ல நாளைக்கு அத்லெட் டீம்ல இருந்து எங்களுக்கு ஏதோ ஃபீல்ட் ஒர்க் கூட்டு போறாங்க, அதனால நானும் அங்க வெளியே போறேன்ற மாதிரி சொல்ல இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இப்ப என்னோட ஷெட்யூல்லாம் நான் மாத்தணுமேன்ற மாதிரி சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வர வேண்டாம் நான் மட்டுமே போயிட்டு வரேன், உங்களோட ஒர்க்கெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்றா. ஆனா நாளைக்கு ஃபுல் டேனா கிட்டத்தட்ட நீ போயிட்டு வரதுக்கே 8 hours ஆயிருமே, அப்புறம் எப்படி உன்னோட மெமரி உனக்கு ஞாபகம் இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது அதான் நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த ரெக்கார்டர்ல எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே இதை எடுத்து கேட்டுக்கிறேன், அப்போ எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் கேட்டுட்டு சரி ஓகே உனக்கே பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல அவளும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. அப்படியே இந்த பக்கம் அந்த சீனியர் பையன் இருக்கா இல்லையா அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் இன்னைக்காச்சும் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ரிங்கும் கையுமா தான் சுத்திட்டு இருக்கான் போல. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின்மே அந்த இடத்துக்கு வந்துட்டா. என்ன சீனியர் உங்களுக்கு உங்களோட பேர் வரலையா, தனியாக நின்றுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா அவனுக்கு ஏதோ வேலையா அதனால அவன் வரலன்னு சொல்லி கழட்டி விட்டான், இப்போ நீயும் நானும் தான் தனியாக இருக்கோம், பேசாம நம்ம 2 பேருமே ஒன்றா போயிடலாமா, டின்னர் கூட நம்ம ஒன்றாவே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி கேட்க இவளும் சரி ஓகே எனக்கும் எப்படியும் பேர் இல்லை தனியாக தான் போகணும்னு நினச்சேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது தான் கரெக்டாக சீனியர் பையனுக்கு பார்த்தா ஒரு கால் வருது. என்ன பேசினான்னு தெரியல. இப்போ ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஆல்ரெடி நான் அப்ராட் கிளம்பி போகிறதுக்கான டைம் வந்துருச்சு, இந்த டைமில் விசாவில் வேறு ஏதோ ப்ராப்ளமா, ஸோ அதை நான் செக் பண்ணுறதுக்காக போயாகணும், வேறு வழியே இல்லை, நீ தனியாக போயிடுவியான்ற மாதிரி கேட்க இவளால் என்ன பண்ண முடியும், சரி நீங்கள் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் அவனும் அவளை தனியாகவே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினும் நமக்கு வாச்சது நம்ம மட்டும்தான் போலன்னு சொல்லிட்டு தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவளுக்கு பார்த்தா 3 மணி நேரம் ஆனதுனால தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்டரை எடுத்து கேட்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெக்கார்டரை அப்போ தான் பாக்கெட்லாம் தேடிட்டு இருக்கா.
இருக்கா, பார்த்தா கிடைக்கல. தலை வேற இவளுக்கு ரொம்ப அதிகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா கீழே விழற மாதிரி போகும்போது அந்த பக்கமா ஒரு பையன் வந்திருப்பான். இவன் மயக்கம் போட்டு விழற மாதிரி போகும்போது இவளை பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவுமே கரெக்டா வந்துட்டான். வந்த உடனே அவளை கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பையனை பார்த்தா அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்பதான் ஹீரோயின்மே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு கேக்குறா, நீங்க எப்படி கரெக்டா இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, நீ வாயை மட்டும்தான்மா நல்லா பேசுற, ஆனா ரெக்கார்டரை வீட்லயே விட்டு வந்த, அதை பார்த்துட்டு நான் தான் நல்ல வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்க்கும்போது நீ கரெக்டா மயக்கம் போட்டு விளையாடுற மாதிரி போயிருந்தன்ற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல, இவளும் ஓ அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சரி நீ ஃபீல்ட் ட்ரிப்புன்னு தானே சொன்ன, அப்போ உன் டீம்ல இருக்க எல்லாருமே தானே வந்திருப்பாங்க, இங்க என்ன நீ மட்டும் தான் தனியா நின்றுட்டு இருக்க, யாரையுமே காணோன்ற மாதிரி கேட்க, இல்ல எல்லாருமே தனித்தனியா ரெண்டு பேரா ஸ்பிளிட் ஆகி தான் போனோம், நைட்டு தான் எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணணும், ஆனா இப்போ என்னோட சீனியர் தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு, அதனாலதான் நான் இங்க தனியா வந்தேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியான்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அதான் நீங்க வந்துட்டீங்களா, இப்ப நீங்களும் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ட்ரிங்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஹீரோவும் நல்ல ட்ரிங்க்லாம் குடிச்சா ஸ்டேபிளா இருக்க முடியுமா, ஒழுங்கா இருந்துருவியான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பக்காவா கரெக்டா நடந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எதையோ பண்ணிட்டு போன்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதே இவ அதிகமா குடிச்சதுனால அவளதான் மட்டையாக ஆரம்பிச்சிட்டா. அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அவளையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா டேபிள ஒரு தட்டு பார்த்தா அவ கையில அந்த ரெக்கார்டர் வச்சிருப்பாளையா, அது ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உடனே ஹீரோவை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்க கூட பேசி பழகதான் நீங்க எந்த அளவுக்கு நல்லவர், உங்க கூட இருக்கும் போதெல்லாம் நான் எந்த அளவுக்கு சேஃபா இருக்கேன், செக்யூரா இருக்கேன், எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்றதுலாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கான். ஒருவேளை இவனுக்கு அப்படி எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு சொல்லி பார்த்தா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அடுத்து என்ன கிஸ் தானே, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இப்போ ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதான், ஆனால் என்ன இருந்தாலும் என்னால் உன் கூட ஒன்னாலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே விலகி வந்துட்டான். இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கூடி போதையில அவளுக்குள்ள இருக்க லவ்வெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் அதை கேட்டதுக்கப்புறம் சம்மதம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால் உன் கூட ஒன்னா இருக்க முடியாதுன்ற மாதிரி அதையும் சேர்த்து சொல்லியிருந்திருப்பான். இப்போ அவன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவ தான் ஃபுல் மட்டையில இருக்காளே, ஸோ அவன் சொல்றத காதலே வாங்கிக்கலாம், அப்படியே அங்கேயே வாங்கி தொப்புன்னு விழுந்துட்டா. கட் பண்ணா இப்போ காலையில வீட்டில தான் காமிக்கிறாங்க. இவ ஒண்ணுமே புரியாம எழுந்து வந்துட்டு இருக்கா. நேற்று நைட்டு நம்ம எப்படி மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம், இங்கானு எழுந்துக்கிறோமே, அப்படி என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி ரொம்ப யோசிச்சு பாக்குறா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்பதான் கரெக்டா ஹீரோவும் ஆஃபீஸ் போறதுக்காண்டி கிளம்பி வரான். வந்தவன் நேரம் அவளை வந்து கிஸ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு இந்த கிஸ் தாங்கும் தான் நினைக்கிறேன், நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்ல, இருங்க நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா இப்ப அவன் கூடவே கிளம்பி வந்துட்டு இருக்கா. கார்ல போகும்போது கூட அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நேற்று நைட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம், கார்ல வந்தோமா இல்ல நடந்தே வந்தோமா இல்ல நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களான்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்க. நீ கேட்குற கேள்விக்கும் நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, வாயை முடிட்டு அமைதியா வான்ற மாதிரி இவன் பார்த்தா அவளை நோஸ் கட் பண்ணி விட்டுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அமைதியா வந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ பார்த்தா அவளுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு போற ரூட்ல போகாம வேற வழியா போறான் போல. ஸோ பார்த்த உடனே கேட்கறா, இது அந்த ரூட் கிடையாது, எதுக்கு நீங்க வேற பக்கமா போறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம அப்புறமா போகலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவளை ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ள வந்து ஏதோ மீட்டிங் மாதிரி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஃபாரின் கிளைண்ட் போல அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான், ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போகும்போது கடைசியா ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா, அவங்க கம்பெனிக்காக நீங்க எடுக்கிற ஆட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க அதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சனை வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க, இதுவே நீங்க ஒரு பெரிய லெவல் செலிபிரிட்டி மூவில ஆக்ட் பண்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், மக்கள்கிட்டயும் நல்லா அவங்க கம்பெனி பிரபலமாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அதை கேட்ட உடனே, இல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறத விட எனக்கு இது போல டேலண்ட் இருக்கவங்கள வச்சு ஆட் பண்றது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ அதனால நான் இதையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது அப்புறம் கேட்ட உடனே, இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க ஸ்டபனா இருக்கக்கூடாது, உங்களோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகி கம்பெனி வளர்ந்தா ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பதான் அடுத்து பார்த்தா சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. ஸோ அதனால அவனை உள்ள கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அவனும் இப்போ உட்காந்து பேசும்போது ஹீரோ கிட்ட அதே தான் சொல்லிட்டு இருக்கான், நீங்க இவ்வளவு நேரம் அந்த கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டேன், அவர் சொல்ற மாதிரி உண்மையாவே நீங்க உங்க கம்பெனி ஆட்ஸ்க்காக ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு எடுத்தா அது உங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் தானே, அப்படியே நீங்க எங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனை வச்சு ஆட் எடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் ஆல்ரெடி நாங்க பேசினதை நீ கேட்டேன்னு சொன்னல, அப்போ அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்றதையும் நீ கேட்டிருப்பல, அதே பதில தான் உன்கிட்டயும் சொல்றேன், எனக்கு டேலண்ட் இருக்கவங்க மட்டும்தான் முக்கியம், ஸோ அந்த மாதிரி ஆட்களை வச்சு நான் ஆட் பண்றதுனால கம்பெனி வந்து அந்த அளவுக்கு மக்கள் மனசுல பிரபலம் ஆகலனாலும் பரவாயில்ல, பொறுமையா ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்புறம் எதுக்காக நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க, நீங்க என்ன உங்க கம்பெனியோட ஆடுக்கெல்லாம் அம்பாசிடரா செலக்ட் பண்ணும்போது
நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபேமஸாக கிடையாது, ஒரே ஒரு காம்படிஷனில் மட்டும்தான் வின் பண்ணேன், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4th or 5th பிளேஸில் தான் வின் பண்ணேன். அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே கண்டிப்பாக நீ ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் பெருசாக சாதிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சீனியரும் அதை கேட்டுட்டு கரெக்ட் தான், என்ன இப்போ வரைக்கும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனா அது ரெண்டு விஷயம் தான். முதல் விஷயம், நான் ஏதாச்சும் ஒன்று பெருசாக சாதிச்சு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பேன் தான், அவன் மட்டும்தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்ல இது கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவன் எதை மீன் பண்ணி சொல்றான்றது இவளுக்குமே புரியுது. ஏன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா நேற்று நைட்டு வந்து ஹீரோயின் 2 பேரும் குளிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்து அந்த பக்கமா ஹீரோயினை தேடி மறுபடியும் வந்திருப்பான் போல. அந்த டைம் தானே இவ கரெக்டா மட்டையாகி விழுந்திருப்பா. அப்ப ஹீரோ பார்த்தா அவள் ஒரு மாதிரி ரசிச்சு பார்த்துக்கிட்டே அவ தலைமுடியெல்லாம் தடவி கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான் போல. அதை பார்த்தா இந்த சீனியர் பையன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுலேயே புரிஞ்சிருச்சு ஹீரோக்கும் வந்துட்டு அவன் மேலே ஏதோ ஒரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் டேரெக்டாகவே அதை பற்றி பேசுறது கண்டிப்பாக கிளம்பி வந்திருக்கான் போல. ஸோ அதை தான் பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்துதான் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, எனக்கு பேன்பனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது நல்லாவே புரியுது, அவளுக்கு ஏதோ அம்னீஷியா மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியுது, பட் அது என்ன ஏதுன்றது எனக்கு ஃபுல்லாக தெரியல. அவளை வச்சு நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க அத்லட் சம்பந்தமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலன்றதுல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும். ஒழுங்கா இப்போவாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் யோசிக்கிறான். பட் பெருசா வந்துட்டு இவன் கிட்ட எதுக்கு இதுக்கப்புறம் உண்மையை மறைக்கணும்னு சொல்லிட்டு. அவளுக்கு இது போல அம்னீஷியா இருக்கு, அடிக்கடி அவ நடக்கிறது எல்லாமே மறந்துடுவா, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றதே ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி சொன்னவன், நான் கிஸ் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சமாச்சு லாங் லாஸ்டிங்கா ஸ்டேபிளா நிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோடனே அவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இப்படி எல்லாமா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா அவ தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பா இல்லையா. அப்பதான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போனுக்குள்ள கேலரிலாம் நோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல பார்த்தா நிறைய ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா இவளுக்கு தான் எல்லாமே மறந்துடும்ல. ஸோ எப்பயுமே எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பா. அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவ ஒரு விஷயத்தையே நோட் பண்றா. ஆக்சுவலா அந்த ரெக்கார்டிங் எல்லாத்துலயுமே அவளை பத்தி பேசியிருக்காளோ இல்லையோ ஹீரோவை பத்தி அதிகமா பேசி வச்சிருக்கா. இது போல எனக்கு அப்னிஷா இருக்கிறதுனால நானும் அவரும் தான் சேர்ந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற டைம் எல்லாத்துலயுமே அவர் என்ன பயங்கரமா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. அவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, அப்படி வல்லவரு நல்லவருன்னு சொல்லிட்டு அவனை பத்தி மட்டுமே தான் பேசி வச்சிருக்கா. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, அவன் என்ன அந்த அளவுக்கா நல்லவன், நம்ம ஏன் அவனை பத்தி இந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கோமேன்ற மாதிரி யோசிச்சவ சரி டைரக்டா போய் அவன்கிட்டயே கேட்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காண்டி வரா. அப்பதானே உள்ள கரெக்டா இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ இவ உள்ள போகாம வெளியவே நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்ற மாதிரி கேட்கும் போது தான் அங்க சீனியர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா, எனக்கு பேன் ரொம்ப முக்கியம், அவளை எப்படியாச்சும் நீங்க சீக்கிரமா குணப்படுத்திடுங்க, என்ன நீங்க உங்க கம்பெனியோட ஆட்ல இருந்து எடுத்துட்டா கூட பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு அவ ரொம்ப முக்கியம். ஸோ அவளை வச்சு நீங்க தேவையில்லாம வேற எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும், இங்க பாரு நீ எது நினைச்சு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கேன்றது எனக்கும் புரியுது, ஆனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவ மேல பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நான் அவளை ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டான். இதை பார்த்தா வெளியே இருந்து ஹீரோயினும் கேட்டுட்டா. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் அவன் நின்று கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுதான் வேணும்னே இதை சொல்லியிருக்கான். ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பார்த்தா அவளே அறியாம ஆட்டோமேட்டிக்கா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, அழுகியா வந்துட்டு இருக்கு. அவளுக்கே ஒன்றும் புரியல, இப்போ ஏன் நம்ம அழுகிறோன்ற மாதிரி யோசிச்சவ அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா ஹீரோ பார்த்தா உள்ள இருந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். வேணும்னே அவ இதை கேட்கணும் கஷ்டப்படணும்னு சொல்லி தான் பேசியிருப்பானா என்னன்றதுலாம் தெரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆனா ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் 2 பேரும் தானே ஒன்னா போவாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றா, அழுதுட்டு தான் இருக்கா. அது இவனுக்குமே நல்லா தெரியுது, ஆனா அவகிட்ட எதுவுமே கேட்டுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்ப ஹீரோயின் முடியாம என்ன சொல்லிடுறானா, இதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண வேண்டாம், எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல விருப்பமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன் நீ அப்படி சொல்றன்ற மாதிரி ஹீரோவும் தெரியாத மாதிரியே கேட்க, அதான் அக்ரிமெண்ட்ல நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிரும்னு சொல்லிட்டு, அதனால நான் இப்போ சொல்றேன் எனக்கு இனிமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அடுத்து எதுவுமே பேசாம அப்படியே காரை விட்டு இறங்கி கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா பார்த்தா ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவனுக்கு வந்துட்டு அவன் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இவன் சின்ன பிள்ளையா இருக்கான், பக்கத்துல பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வர இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. உடனே பக்கத்துலேயே டேப்லெட் வச்சிருப்பான் போல. ஸோ அதை கூட சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இவனுக்குமே சின்ன வயசுல ஏதோ ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு போல. அதனாலதான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஓப்பனா அவனுடைய ஃபீலிங்ஸ் எதையுமே காட்டிக்க மாட்டேங்கிறான். அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்து ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு தான் எல்லா விஷயமும் அடிக்கடி மறந்துடும்ல. ஸோ இப்ப அவளுக்கு ஹீரோ பத்தின ஞாபகம் கூட இல்ல. அவ பாட்டுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்துக்கணும்னு சொல்லி தானே ஆசையா இருக்கா. அதுக்காக ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல சீனியர் தான் அவளை நின்று கோச் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல விட இப்ப நீ இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்க, உன்னுடைய டைமிங்லாம் பக்காவா இருக்கு,
இதையே நீ மெயின்டைன் பண்ணு, பிராக்டிஸ் பண்ணா இன்னும் கூட உன்னால பெட்டரா பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை சேரப்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா சைட்ல தாலின்னு இன்னொருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். எடுக்க வச்சது வேற யாரும் கிடையாது, அந்த ஆக்டர் பொண்ணு இருப்பாளே அவதான் போல பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த போட்டோ எடுத்தவனும் இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இது போல சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு வந்து அம்னீஷியா இருக்கு, அடிக்கடி அவ நடக்கிறது எல்லாமே மறந்துடுவா. சோ அதனாலதான் அவங்க 2 பேரும் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல இவளுக்கு அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்றதே புரியுது. சோ உடனே ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா போல. அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் பார்த்தா கரெக்டா இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க இருந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம் தான் இவ பார்த்தா அங்க வரா. வந்தவ எனக்கு கொஞ்சம் வாலிபால் தேவைப்படுது, ஒன்னு எடுத்து தரியான்ற மாதிரி கேட்க இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு ஒரு பாலை எடுத்து கொடுக்குறா. ஆனா அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு, என்னாலலாம் இதை டச் கூட பண்ண முடியாது, புதுசா ஏதாச்சும் பால் எடுத்து கொடுன்ற மாதிரி கேட்கவும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்து புது பால் தேடிட்டு இருக்கிற சாக்குல இவ என்ன பண்றானா அங்க டேபிள் மேலதான் ஹீரோயின் வந்து அவளுடைய போனை வச்சிருப்பா போல. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஏதோ இவளுடைய போன் மாதிரியே பேசி சீனை போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் இப்பதான் பால் எடுத்துட்டு திரும்பி பாக்குறா, பார்த்தா இவளை காணும். இவ எங்கேயோ போயிட்டா போலன்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டவ அப்பதான் டேபிள் மேல பாக்குறா, அவளுடைய போனை காணும். இங்க போனை வச்சோன்ற மாதிரி தேடி தேடி பார்த்தவ எங்கேயோ தொலைச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போலான்னு சொல்லி பார்த்தா போகும்போது சண்டாலி உஷாரா கதவை லாக் பண்ணிட்டு தான் போயிருப்பா போல. சோ லாக் ஆகி இருக்கிறதுனால ஹீரோயினால வெளியே போக முடியல. கத்திட்டு இருக்கா, யாராச்சும் இருக்கீங்களா வந்து டோர் ஓபன் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல அந்த பக்கம் யாருமே இல்ல. அதே சமயம் இவளும் பார்த்தா போன் எடுத்துட்டு வெளியே வந்தால போன்ல இருக்கிறதெல்லாம் பாக்குறா. ஹீரோயின் தான் எல்லாமே மறந்துடும் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பால. சோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது இருந்தா அதனடி உனக்கு ஞாபகம் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு போனையுமே குப்பத்தட்டுல தூக்கி போட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோயின் பாவம் யாருமே இல்லாம கதவை தரவங்கன்ற மாதிரி ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. அப்படி அவ மயக்கமாகிற ஸ்டேஜ்ல தான் அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவ ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்கும் போது யாரோ ஒருத்தர் அவகிட்ட வரா மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் யாருன்றது காமிக்கல, இவளுக்கும் அது ஞாபகம் வரல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இப்ப இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. பக்கத்துல கண்ணு முழிச்சு பாக்கும்போது யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா சீனியர் தான். இவளும் அவனை பார்த்துட்டு சீனியர் நீங்களா, நீங்க எப்படி இங்க இருக்கீங்க, நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்ற மாதிரி கேட்கும் போது அவனும் ஒன்னும் இல்ல, நீ மயங்கி விழுந்திருந்த, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு அதெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே பார்த்தா வெளியே இருந்து ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்ப ஹீரோயினுக்கு வந்து அவனை பத்தின எந்த மெமரிஸுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சண்டாலி தான் போன்ல இருக்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு போனை வேற தூக்கி போட்டு போயிட்டால. சோ அவளுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த ரெக்கார்டை பார்க்க தான் அவளுக்கு வந்துட்டு ஹீரோவோட ஞாபகமே திரும்ப வரும். அதுவே இல்லைன்னா இவளுக்கு எப்படி ஹீரோவை பத்தி தெரியும். சோ எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனாலதான் ஹீரோவும் பார்த்தா நம்ம இதுக்கப்புறமும் போய் அவகிட்ட பேச வேண்டாம், இதுவே ஒரு நல்ல சான்ஸா இருக்கட்டும், அவன் நம்மள அப்படியே மறந்துட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டான். அடுத்து பார்த்தா இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டா. மறுபடியும் வந்துட்டு அவ பிராக்டிஸ் பண்றதுக்காக வரும்போதுதான் அங்க இருக்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீ அந்த எக்யூப்மெண்ட் ரூம்ல வச்சுட்டு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அங்க இருந்து கிளம்பி போகவும் இவளும் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த ரூம்க்கு வந்து பார்த்தா அங்க சீனியர் என்னடானா ஃபுல் செட்டப்போட நின்றுட்டு இருக்கான் ப்ரொபோசல் காண்டி. பக்காவா டெக்கரேட்லாம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இவ உள்ள வந்து பார்த்த உடனே ஒண்ணுமே புரியாம ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்கா. அவனும் விடுற மாதிரி இல்ல, கொடுத்தா இன்னைக்கு ரிங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லி முடிவே பண்ணிட்டான் போல. சோ அவளை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப நாளாவே உன்னை பிடிக்கும், ஆனா அது உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ண விரும்பல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பேன் சொல்லிட்டு அந்த ரிங்க காமிக்க இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா இவளுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்ம இதுக்கு ஓகே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அது எதனாலன்றது இவளுக்கு தெரியல. அதனால எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, இவளுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. இப்போதைக்கு அதை மறந்துருந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அதை புரிஞ்சுக்கிட்டவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பொறுமையா டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்து சொல்லு, நான் எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்றேன்ற மாதிரி டீசெண்டா சொல்லிட்டான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோயினை மறக்க முடியாதுன்ற கவலையிலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம வேலையில அதிகமா முழுகிட்டான் போல. சோ வீட்டுக்கு கூட 3 நாளா போகாம எல்லா வேலையும் அவனே பாத்துட்டு இருக்கான் போல. இதை வெளியே இருந்து அசிஸ்டன்ட் பாத்துட்டு பக்கத்துல இருக்கவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, பாஸ் ஏன் இப்படி இருக்காரு, அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இத்தனை நாளா வேலை பார்த்து நான் பார்த்ததே இல்ல, வீட்டுக்கு கூட போகல, 3 நாளா சரியா கூட தூங்கல, சாப்பிடல, ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் வெளியே நின்று புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் பையன், அவனை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கா. ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், ஹீரோயினுக்கு வந்து ஏன் ஹீரோவை பத்தின ஞாபகம் மட்டும் மறந்து போயிருது, அதை தவிர்த்து இந்த சீனியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஞாபகமும் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சோ
அது எல்லாமே தான் மறந்து போயிடும். ஆனா இந்த சீனியர் ஃப்ரெண்ட் எல்லாமே அவளுக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அவ லைஃப்ல இருக்கவங்க. சோ அவங்களெல்லாம் அவ மறக்க மாட்டா. ஹீரோவை மட்டும் தான் அவ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா மீட் பண்ணிருக்கா. சோ அதனால அந்த விஷயம் பாத்தீங்கன்னா தான் அவளுக்கு மறந்து போயிடும். இப்பவும் அவ அதை பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லடா, நான் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணிட்டு இருக்கு. ஆனா அது என்னன்றதை என்னால கண்டுபிடிக்கவே முடியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது இவனும் அவளை பார்த்துட்டு அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோ பார்த்தா முன்னாடியே இவனை வந்து மீட் பண்ணி இது போல அவ ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிட்டா. அதனால இதுக்கப்புறம் என்னால அவளை குணப்படுத்துறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணவே முடியாது. அதனால அவ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன மறந்துடுவா. சோ அவ என்னை பத்தி மறந்ததாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு தப்பி தவறி கூட அவகிட்ட என்ன பத்தின பேச்ச நீ எடுத்துறாத. அவளுக்கு நான் ஞாபகம் வராம இருக்கிறது தான் அவளுக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்திருப்பான். சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் இப்ப வந்துட்டு ஹீரோவை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உன்னுடைய பிரம்ம தான், நீ எதையும் மறக்கல, நான் உன் கூடவே தானே இருக்கேன். அப்ப உனக்கு ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா அது எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சோ நீ தேவையில்லாம குழப்பிக்காம பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் யோசின்ற மாதிரி சொல்லி அவளை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் இவளுக்கு வந்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. அவளுக்கு உள்ளுக்குள்ள நல்லா தெரியுது நம்ம ஏதோ ஒன்னத்தை மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி யோசிக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இவ எதையும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்தா அவளை டிஸ்டர்ப் பண்ணணும்ன்றதுக்காகவே சும்மா விளையாட்டா அவளை பேசி கலாய்ச்சிட்டே இருக்கா. இவளும் அவனை லாக் பண்ணி வச்சுட்டு நானும் பாத்துட்டே இருக்கேன், என்ன நீ அப்பத்துல இருந்து என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கேன்ற மாதிரி சும்மா அவன் கிட்ட சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி பார்த்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கி கீழே விழற மாதிரி போகும்போது எந்த பக்கம் இருந்து வந்தானே தெரியல. கரெக்டா ஹீரோ பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டான். ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தான் இவன் யாருன்றதே தெரியாதுல. சோ அப்படியே வெக்கரா ஒண்ணு கண்ணத்திலேயே பொழிர்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையே சுத்துது. பொறுக்கி நாயே என்ன பண்ற நீன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஐயோ சாரிங்க தெரியாம நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் இவளுக்கு வந்துட்டு அவனோட ஃபேஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்கேயோ நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. பட் அவளுக்கு எதுவுமே ஃபுல்லா ஞாபகம் வரல. ஹீரோவும் நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பெல்லாம் ஏன் மேலதான், சாரி என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து நலண்டுட்டான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அடுத்து பார்த்தா சீனியர் பையன் வரான். இன்னைக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலா ஏதோ காம்படிஷன் போல, அதுல வந்துட்டு ஹீரோயின் வின் பண்ணணும் போல. அதனால இப்போ உள்ள வந்தவன் நீ கண்டிப்பா வின் பண்ணுவேன்ற மாதிரி அவளுக்கு கங்க்ராட்ஸ்லாம் சொல்லிட்டு நீ வின் பண்ணாவாச்சு என்னோட இந்த ரிங் அக்செப்ட் பண்ணிப்பியான்ற மாதிரி கேக்குறான். அதுக்கான பதில் எனக்கு இப்பவே சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் ரொம்ப நேரமா அப்படியே மேலையும் கீழையும் பார்த்தவ சாரி சீனியர் என்னால அது முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டா. அவனுக்கும் புரிஞ்சிருச்சு. சரி ஓகே நீ வந்து பெருசா இதை பத்தியும் யோசிக்காத, காம்படிஷன்ல மட்டும் உன்னுடைய கவனத்தை வையின்ற மாதிரி சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். ஆனா அடுத்ததே ஹீரோயின் பார்த்தா ஹீரோ அங்க இருந்து கார்ல கிளம்பி போகும்போது கரெக்டா கார் முன்னாடி வந்து நின்னுட்டா. இதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட்லாம் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டான். ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல அவன் பிரேக் போட்டு நிறுத்திருப்பான். சோ டென்ஷன் ஆகி பேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்ற மாதிரி கத்த. பேர் அவன் கரெக்டா சொன்னதுமே இவன் வந்து பாக்குறா உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும், அப்போ முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் பாத்துருக்கோமா பேசிருக்கோமான்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ உளறிட்டுமேன்ற மாதிரி பார்த்தவன் அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாதுங்க, சும்மா ஏதோ தேர் வாயில வந்துச்சு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லி அப்பட்டமா சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து நல்லாவே தெரியுது பின்னாடிதான் ஹீரோ இருக்கான்னு சொல்லிட்டு. சோ உடனே அவன் கிட்ட வந்து தயவு செஞ்சு உங்களுக்கும் எனக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கான்றத எனக்கு சொல்லுங்க, ஏன்னா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, எனக்கு ஏதோ தோணுது ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. அது மட்டும் இல்லாம எனக்கு அதை பத்தி யோசிக்கும் போதே ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமா இருக்கு, மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு என்னை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு மறைக்காம எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு சரியான கல்லஞ்சக்காரனா இருப்பான் போல, கொஞ்சம் கூட அசரவே இல்ல. வண்டி எடுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்டுக்கே பார்க்கும்போது அவ கெஞ்சறதுலாம் கேட்கும் போது பாவமா இருக்கு. பாஸ் ப்ளீஸ் பாஸ் இப்போ வாட்ச் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருங்க, எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னாலும் அவளுக்கு தான் அடுத்ததே மறந்துருமே, சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த வாட்டியாச்சும் அவளுக்கு சொல்லுங்க, அவதான் ரொம்ப கஷ்டப்படுறாளன்ற மாதிரி கேட்கும் போது உனக்கு இது தேவையில்லாதது வண்டி எடுன்னு சொன்னலன்ற மாதிரி கத்தவும் அசிஸ்டண்டால எதுவுமே பண்ண முடியல. ஓகே பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயினாலதான் முடியல. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா மறுபடியும் தலை சுத்த ஆரம்பிச்சு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவளுக்கே புரியல இப்போ ஏன் நம்ம இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம், என்ன நடந்துச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா எதுவுமே ஞாபகம் வராததுனால சரி இது பழக்கப்பட்டது தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்தது இப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோ கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கா. நீ இதெல்லாம் அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி இவ பாட்டுக்கு ஏதோ கத்திட்டு இருக்கா. ஹீரோ என்னடானா கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கான். இவளும் ஏன் இப்படிலாம் கத்திட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா இவ வந்துட்டு ஆக்ட்ரஸா இருக்கிறது ஹீரோவோட கம்பெனி ஆட்ஸ்ல தான் போல. சோ அது மூலயமா தான் இவ வந்து ஃபேமஸே ஆயிருக்கா. ஆனா இப்போ பார்த்தா ஹீரோ வந்துட்டு இவ கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டுமே கேன்சல் பண்ணி விட்டான். இவளுக்குன்னு இப்ப வேற வேலையே இல்ல, அதனாலதான் ஹீரோ கிட்ட வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவா அதெல்லாம் கேட்டுட்டு ஏன் நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்றது உனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணேன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்ல இவ அப்படியே லைட்டா முழிக்கிறா. உனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்க அன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்ணன்றது எனக்கு நல்லாவே தெரியும்,
அது உனக்கு தெரியுமா தெரியாதா, நீயே யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு ஹீரோயினை வந்து ரூம்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிருப்பால, அதை பண்ணது வந்து இவதான் சொல்லி ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக எல்லா கான்ட்ராக்டும் கேன்சல் பண்ணி விட்டு இவளுக்கு வேலையே இல்லாத மாதிரி பண்ணி விட்டான். அதனாலதான் கான்ல வந்து இவ்வளவு நின்று கத்திட்டு இருக்கா போல. இருந்தாலும் இப்போ அவளுக்காக நீ இந்த அளவுக்கு பண்றல, ஆனா என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தான் உன்னை பத்தின எந்த ஞாபகமும் இருக்காது. எத்தனை வாட்டி நீ ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அவ உன்னை மறந்துட்டே இருப்பா. கடைசி வர உங்க 2 பேராலையும் ஒண்ணு சேரவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டு இவ கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இப்ப ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஒரு ஆட்ஷூட் காண்டி உன்னுடைய போட்டோ உனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைன்ற மாதிரி கேக்குறா. என்கிட்ட இப்ப போட்டோவே இல்லையே, நான் என்ன பண்றதுன்ற மாதிரி பார்த்தவ, சரி பழைய போட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்போன்றதுக்காக லேப்டாப் எடுத்து ஒண்ணுனா பாத்துட்டு இருக்கும் போதுதான் அதுல பார்த்தா கடைசியா ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. அதாவது இவ ஹீரோ கூட அவன் வீட்டுல ஸ்டே பண்ணிருப்பால, அப்ப வந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஏதோ வீடியோ எடுத்திருப்பா போல. இது போல நானும் இவரும் சேர்ந்துதான் ரிசர்ச் பண்றோம், சோ நான் அதுக்காக அவர் வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கேன்ற மாதிரி இவ நிறைய பேசி ஒரு மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. சோ அதையெல்லாம் தான் இப்ப பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு தான் இப்ப எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல. சோ இது யாருன்றதே இவளுக்கு தெரியல. நம்ம எதுக்கு இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பக்கத்துலயே பார்த்தா ஒரு நோட்ல வந்துட்டு ஒரு டிராயிங்கும் இருக்கு. அந்த டிராயிங்ல கூட ஹீரோவை தான் வரைஞ்சு வச்சிருக்கா. அந்த டிராயிங்க்கு பின்னாடி வந்துட்டு இவனை கிஸ் பண்ணும்போது என்னோட மெமரி வந்து எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்றதுலாம் ஞாபகமே வரமாட்டேங்குது. ரொம்ப யோசிச்சு பாக்குறா. ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் பார்த்தா அந்த ரெக்கார்டர் ஞாபகம் வருமோ, அது எங்க வச்சிருக்கோன்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சு கடைசியா அதையும் எடுத்துடுறா. அதுல இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் கடைசியா அன்னைக்கு 2 பேரும் நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பேசியிருப்பாங்க இல்லையா, இவ கூட எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் எனக்கும் தான் உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா என்னால உன் கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. சோ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே லைட்டா கொஞ்சம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு ஜாலியா நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா இப்ப ஹீரோயின் கிளம்பி வந்துட்டா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவ முகத்தை பார்க்கும் போதே அவளுக்கு எல்லாமே மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுன்றது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ உடனே இப்ப அவளை தனியா தான் கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அப்படி பேசும்போதுதான் அங்க ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள காட்டி அவங்கதான் என்னுடைய அம்மான்ற மாதிரி சொல்றான். ஹீரோனுக்கு கேட்கும் போது ஒண்ணுமே புரியல. அவங்க ஏன் அங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் ஹீரோ வந்துட்டு அவனோட பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோவோட அம்மாக்குமே வந்துட்டு இது போல அம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கு போல. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களும் வந்துட்டு பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ வரைக்கும் பார்த்தா ஹீரோவோட அப்பா தான் அவங்களை கூடவே இருந்து பத்திரமா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க யாருன்றதையும் மறக்கும் போதெல்லாம் ஹீரோவோட அப்பா தான் கூட இருந்து அவங்களை பாத்துட்டு இருக்காரு. சோ அவனுடைய ஃபேமிலிக்குள்ளே ஆல்ரெடி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இதுக்குள்ள ஹீரோயினையும் கொண்டு வந்து மாட்டி விட்டு அவளை இன்னும் கஷ்டப்படுத்த அவன் விரும்பல. சோ அதனாலதான் வந்துட்டு அவனுக்கு ஹீரோயின் மேல லவ் இருந்தாலும் அதை வந்துட்டு வெளியே காட்டிக்காம அவளை விட்டு விலகி இருந்திருக்கான் போல. சோ அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி எங்க அம்மாக்கு இது போல ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால எங்க அப்பா மத்த விஷயம் எதையுமே கேர் பண்ணிக்காம அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கிறது மட்டும் தான் இதுக்கப்புறம் அவரோட லைஃப்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னால முடிஞ்ச வர அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல உன்னையும் இந்த ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி போறேன், இதை நீயே புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோவோட அப்பா வராரு. இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் கை காமிக்க ஹீரோயினும் பார்த்தா ரொம்ப ஜாலியா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஹீரோவோட அப்பாவும் இவங்க 2 பேருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலின்னு இருந்தா எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதனால ஃபேமிலிக்குள்ள இருக்க பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட லவ் எல்லாம் தள்ளி போடணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல. அம்மாக்கு எப்பயுமே கடைசி வர அவளை பாத்துக்கிறதுக்கு அவ கூட நான் இருப்பேன். உன்னோட லைஃப நீ தான் வாழணும். சோ நீ எங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் உன்னோட லைஃப விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா இப்போ நீ எங்களுக்காக யோசிச்சு உன்னோட லைஃப விட்டுட்டு நீ தனியாவே இருக்கணும்னு சொல்லி நினைச்சீன்னா கடைசியா பின்னாடி காலத்துல நீ அதை நினைச்சு கண்டிப்பா வருத்தப்படுவ. அதனால நீ அப்படி வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கும் அம்மாக்கும் அது கஷ்டமா தானே இருக்கும். சோ நீ எங்களை நினைச்சலாம் உன்னோட லைஃபை விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. அதை புரிஞ்சுக்கிட்டு அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்கிள், என்ன ஆனாலும் சரி நான் அவனை விட்டுட்டு கண்டிப்பா போகவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கா. ஹீரோக்கும் அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமா இவனுமே வந்துட்டு லைட்டா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா பதறி அடிச்சுட்டு பெட்ல இருந்து எழுந்துக்கிறா. ஏன்னா அவளுக்கு தான் இப்ப தூங்கி எழுந்தாலே எல்லாமே மறந்துட்டு இருக்கோம்ல. சோ அவளுக்கு அதே மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறா, இது எந்த இடம், நம்ம எப்படி இங்க வந்தோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு பக்கத்துலயே பார்த்தா ஒரு டேப் இருக்கு. உடனே அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா எப்பயுமே இவ தானே வந்துட்டு நமக்கு மறக்கும் போது எல்லாமே ஞாபகம்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. இந்த வாட்டி பார்த்தா இவளுக்கு பதிலா ஹீரோ பண்ணி வச்சிருக்கான். அதுல வந்துட்டு இவளுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கான். இது போல நீ ரொம்ப டென்ஷன்லாம் ஆக வேண்டாம், உனக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால உன்னோட மெமரி வந்து மறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உனக்கு ஒரு நாளைக்கு உன்னோட மெமரி வந்துட்டு 3 மணி நேரம் வரைக்கும் தான் ஸ்டேபிளா நிற்கும். ஆனா அதுக்கப்புறமா நீ எப்போ என்ன கிஸ் பண்ணியோ
அதுக்கப்புறத்துல இருந்து உன்னோட மெமரி வந்துட்டு ஒரு 3 மணி நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் உன்னோட இந்த அம்னீஷியாவை கியூர் பண்றதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதனாலதான் நீ என் கூட வந்து ஸ்டே பண்ண. அந்த டைம்ல நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கான். இவளுக்கும் அதெல்லாம் பார்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடயும் சேர்ந்து வீடியோ எல்லாம் எடுத்திருப்பான் போல. ஸோ அதில் பார்த்தா அந்த சீனியர் பையன் இருப்பான் இல்லையா, அவனுமே வந்து ஒரு வீடியோ இவளுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். எனக்கு உன்னை பிடிச்சதுதான், அதை நான் உன்கிட்ட சொன்னேன். பட் நீ தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டல. ஸோ இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதோட எனக்கும் அப்ராட்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சதுனால நான் அங்கே கிளம்பி போக போறேன். நீங்க எப்பயுமே சேஃபா இரு, ஹாப்பியா இரு. இவ ஏதாச்சும் உன்னை டார்ச்சர் பண்ணானா உடனே என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக எங்க இருந்தாலும் தேடி வந்து இவனை அடிச்சுட்டு போவேன்ற மாதிரி ஹீரோவை பத்தி சொல்ல. ஹீரோ நடுவில் ஃப்ரேம்குள்ள வந்துட்டு இல்ல இதெல்லாம் கட் பண்ணுங்க, இது எதையுமே அவ கேட்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான் சீனியர் பையன் கூட. இப்ப அதெல்லாம் பார்க்க தான் இவளுக்கு வந்துட்டு எல்லா விஷயமே ஞாபகம் வருது. ஸோ உடனே ஹீரோவை தேடி வெளியே தான் வரா. வந்து பார்த்தா ஹீரோ கரெக்டா அவளுக்காண்டி அங்கதான் நின்றுட்டு இருக்கா. என்னம்மா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்ற மாதிரி கேட்கும் போது இவளும் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 100 நாள் ஆயிடுச்சு போல. சாதா செலிப்ரேட் பண்றதுக்காக அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா கிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அடிப்பாவி, இதுக்கு முன்னாடி நான் உன்னை எத்தனை தடவை தெரியுமா கிஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஆனா அது எல்லாமே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்காக தானே பண்ணீங்க, மற்றபடி லவ்னால இல்லைன்ற மாதிரி சொல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் ஒரு சான்ஸா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேனே தவிர மற்றபடி எனக்கு உன் மேல லவ் இல்லாமலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் வந்துட்டு அவன் கிட்டே கேட்கறா, எனக்கு இது போல ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் ரன்னிங்ல பெருசா ஏதோ சாதிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்லி நீங்க அந்த வீடியோல சொல்லி வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்க இவனும் ஆமாமா அதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு 100வது நாள்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கிஃப்டா கேட்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணலாமான்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சொல்லு என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, ஸோ எனக்கு உடனே வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது, வாங்கல நீங்களும் என் கூடன்ற மாதிரி கூப்பிட. இவன் பார்க்குறான், அடி பாவி உனக்கு அதை ஞாபகப்படுத்தினதே தப்பா போச்சு, நீ ஓடுவேன் 100 கிலோமீட்டர், உன் கூட சேர்ந்து நானும் ஓடினா எனக்கு டயர்ட் ஆகுமேன்ற மாதிரி கேட்க. அப்போ நீங்க வரமாட்டீங்களான்ற மாதிரி பாவமா கேட்குறா. சரி வந்து தொலைறேன் வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தா 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவனாலாம் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ கடைசியாக ஓடி முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் பையனோட கடை இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோலாம் உன்னெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு எனக்கு இது தேவைதாண்டின்ற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு வர சும்மா இல்லாம என்னப்பா வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு போலேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெறுப்பேற்றி விட்டு போவ, சாவடிச்சிருவேண்டா உன்னுன்ற மாதிரி ஹீரோ பார்த்தா அவன் கிட்டயும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு எதர்ச்சியா வெளியே பாக்குறா. அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பார்த்தா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு யாராச்சும் நம்மள பாக்குறாங்களான்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு ஏதோ விசித்திரமா பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி பார்க்கும்போது தான் அவளுக்கு பின்னாடி வந்துட்டு 2 பசங்க அவளை போட்டோ எடுத்துட்டு வரதை இவ பாக்குறா. பார்த்தோன்னே இவன் தான் அநியாயத்தை கண்டா பொங்கி எழுவாளே, ஸோ ஏதோ அங்கே பிரச்சனை நடக்குது போல, நாம போய் காப்பாத்தி விடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அங்க இருந்து ஓட. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஃப்ரெண்டும் வாடா அவ ஏதோ பிரச்சனையில காப்பாத்தி விடுறேன்னு சொல்லிட்டு இவ போய் பிரச்சனையில மாட்டிக்க போறான்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினை இப்போ வெளியே வந்து அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது அவ இவளை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறா. என் கையை விடு, என்ன இப்ப நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்காக வந்தியா, நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இவளை பிடிச்சி பயங்கரமா திட்ட. இவளுக்கு தான் அவ யாருன்றதே இப்ப ஞாபகம் இருக்காதுல்ல. சோ கேக்குறா, என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு அப்ப என்ன தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப நடிக்காதடி, எல்லாமே மறந்துச்சுன்னு சொல்லி சீன் தானே போட்டுட்டு இருக்க, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்றத பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்காக தான் நீங்க வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா பேசிவிட்டு அங்கிருந்து போகும்போது தான் ஆப்போசிட்ல பார்த்தா வேகமா ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டா. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி சேஃபா தள்ளி விட்டுட்டு இவ வந்து வண்டி முன்னாடி நின்னுட்டா. ஆனா நல்ல வேலை அந்த வண்டி இவளை இடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்திட்டான். அவனுக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே இவளுக்கு தான் அடிக்கடி இது போல மயக்கம் வந்துரும்ல. சோ அதே மாதிரி பார்த்தா எப்பவும் மயங்கிட்டா. அப்பதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க. இவளுக்கு வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட்னால தான் இப்படி அம்னீஷியா ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஹீரோ தான் பார்த்தா இவளை காப்பாத்தியே விட்டுருக்கான். ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் தான் போல. அதுல வந்துட்டு இவளுக்கு அடிப்பட்டு இவ ரோட்ல மயங்கி ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. அதை பார்த்துட்டு ஒருத்தரும் வந்து ஆம்புலன்ஸ்க்கு போலீஸ்க்குலாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் வந்து அந்த பக்கமா தான் வந்திருப்பான் போல. ஸோ அவன் இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவன் தான் பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்து அவளுக்கு சிபிஆர்லாம் பண்ணி அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் இப்போ காட்டிக்கிட்டே இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் மயங்கி விழுந்திருப்பாள். அதனால இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் தான் வந்து அவளை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் வந்து இன்னும் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கவே இல்லை. ஹீரோ லைட்டா பதறான், என்ன டாக்டர் ஆச்சு, ஏதாச்சும் பெரிய பிரச்சனையோன்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது,
அவங்க ஏதோ அதிர்ச்சியில லைட்டா மயங்கி விழுந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கண்ணு முழிச்சிருவாங்க. சோ நீங்க ஒன்னும் பதட்டெல்லாம் பட வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு பார்த்தா இவளே கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறா. எழுந்த உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, எனக்கு இப்போ பாதி விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ தான் எனக்கு சிபிஆர் பண்ணி காப்பாத்தி விட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கும் வந்துட்டு இத்தனை நாளா அந்த பொண்ணு இவதான்றதுலாம் சரியா ஞாபகம் இல்ல போல. சோ இப்ப இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே வந்துட்டு ஞாபகம் வருது. ஆமா, எனக்கும் இது போல ஒரு பொண்ணை காப்பாத்தி விட்ட ஞாபகம் இருக்கு. ஆனா அது நீதான்றது எனக்கு இப்பதான் தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்திருக்கு போல. சோ அதை வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோவும் இதை கேட்ட உடனே இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான். எனக்கு தெரிஞ்ச நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே போனா உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து நீ மறுபடியும் நார்மலா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி படுத்த சீன்ல பார்த்தா ஓரளவுக்கு இங்க எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்ப சக்சஸ் ஆயிடுச்சுல. சோ அதை வந்துட்டு சும்மா சின்னதா செலிப்ரேட் பண்ணலான்றதுக்காக எல்லாருமே ஒன்னா டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், அசிஸ்டன்ட், அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த ரெஸ்டாரண்ட் பையன், அவங்க எல்லாரும் தான் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உனக்கு எப்படி கரெக்டா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவன் தான் உன்னை காப்பாத்தினான்ற விஷயம் மட்டும் ஞாபகம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஏன் உனக்கு முழுசா ஞாபகம் வரலன்ற மாதிரி கேட்கும்போது, அது எப்படிடா எனக்கு தெரியும், ஏதோ ஞாபகம் வந்துச்சு அதை நான் சொன்னேன், அது ஒரு குத்தமாடான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அப்பதான் ஹீரோ வந்துட்டு அது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவளுக்கு நடந்தது மட்டும் ஏன் ஞாபகம் வந்திருக்கனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கும் வந்துட்டு அதே ஒரு சிச்சுவேஷன் தானே கிரியேட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட அவளுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆக போன மாதிரி இருந்திருக்கும். அதுல இருந்து ஹீரோ காப்பாத்தி விட்டுருப்பான்ல. சோ அந்த ஷாக்னாலதான் அவளுக்கு பார்த்தா அப்ப ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வந்திருக்கு. அப்ப கூட அவளுக்கு முழுசா எல்லாமே ஞாபகம் வந்துடல. இப்ப கூட அவளுக்கு அதே ஷார்ட் டைம் மெமரி லாஸ் மாதிரி அந்த அம்னீஷியா அப்பப்ப வந்துட்டு போதான் செய்யுது. சோ அதெல்லாம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவன் தானே பார்த்தா அவளுக்கு சிபிஆர் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிருப்பான். சோ சிபிஆர் பண்ணும்போது கண்டிப்பா கிஸ் பண்ணிருப்பான்ல, அந்த மெமரி தான் பார்த்தா இவளுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு போல. அதனாலதான் இவ ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறந்து போகும்போதும் ஹீரோ கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. இதுதான் ஏதோ கனெக்ஷன் சொல்லி இவன் கண்டுபிடிச்சி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கான் போல. சோ அதை பத்தி இவன் ரொம்ப விளக்கமா இப்ப சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு விளக்கமா அவன் கிட்ட கேட்டானா, எதுக்கடா இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. ஆனா இது கேட்டுட்டு அசிஸ்டன்ட், ஃப்ரெண்ட் எல்லாரும் சிரிச்சு இவளை கலாய்ச்சிட்டு இருக்கா. இவளுக்கு செம கடுப்பாகுது. நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, எதுக்கு என்ன வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. சும்மா ஜாலியா தான் சண்டை போட்டுட்டு இருக்கா போல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவளை சமாதானப்படுத்திட்டு அடுத்த 4 பேரும் பார்த்தா அப்படியே ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணதுல ஃபுல் மட்டை. உடனே ஹீரோ தான் அவளை கூட்டிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சுட்டு அப்படியே சும்மா நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து எழுந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது இவ கரெக்டா கண்ணை முடிச்சு மறுபடியும் அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் கட்டுறாங்க. இனியோட இவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷமே ஆயிடுச்சு போல. சோ ஹீரோ வந்துட்டு அவ சமைச்சிட்டு இருக்கும் போது அவள் ஹக் பண்ணி கேட்டுட்டு இருக்கான், நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு இதோட 1 இயர் ஆயிருச்சு, இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி. சோ அதுக்கு நீ எதுவும் பிளான் வச்சிருக்கேன் என்னன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு எங்க இருந்து, நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் ஆயிடுச்சுன்றதையே என்னால நம்ப முடியல. ஏன்னா நான் தான் அடிக்கடி எல்லாத்தையுமே மறந்து போயிடுறேனே. சோ எனக்கு அது கரெக்டா தெரியவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது உடனே அவளே கேட்கிறா, சரி என்கிட்ட கேட்டீங்களா, நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு, ஏன் ஞாபகம் இல்லாம, அன்னைக்கு அந்த ஸ்டேடியம் முன்னாடி தெரியாம வந்து உன் மேல விழுந்து கிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு விட்டியே ஒரு அரை, இப்ப வர எனக்கு அது ஞாபகம் இருக்கு, வலிக்கவும் செய்துன்ற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் சும்மா ஜாலியா அதை பத்தி பேசி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் கரெக்டா பார்த்தா ஹீரோக்கு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ உடனே கிளம்பி ஆஃபீஸ் வரணும்ன்ற மாதிரி கேட்டிருக்கான் போல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தா நான் உடனே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு, கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலை இருக்குமா கிளம்பி போறோன்ற மாதிரி சொல்லும்போது இவ பாக்குறா, இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி, ஏதாச்சும் செலிப்ரேட்லாம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்க, அதுக்குள்ள இப்படி ஆஃபீஸ் கிளம்பி போறீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது, சரி சரி ஒன்றும் இல்லை, முக்கியமான வேலைல நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம், நீயும் வேணா ஸ்டேடியமுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவோட கோட்டெல்லாம் சரி பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அவனுடைய கோட்டுக்குள்ள பார்த்தா ஒரு ரிங் பாக்ஸ் இருக்கிறத இவ பாக்குறா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி இல்லையா, சோ அதுக்காண்டி சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி அவன் வாங்கி வச்சிருப்பான் போல. ஆனா அதை பார்த்தா இவ அவசரப்பட்டு பார்த்துட்டா. சோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்து அதை எப்படியாச்சும் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி வந்திருப்பான். உள்ள வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு ரிங் பாக்ஸ் கையுமா நின்றுட்டு இருக்கா. ஐயோ பாத்துட்டியா, உனக்கு நான் சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு சொல்லி வச்சிருந்தேன், அதுக்குள்ள ஏன் பார்த்தேன்ற மாதிரி கேட்கும்போது, சரி விடு அதான் பாத்துட்டல, சர்ப்ரைஸ்லாம் வேண்டாம் இப்போவே கொடுத்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு முட்டி போட்டு அதை கொடுக்க போகும்போது ஹீரோயின் உடனே ஐயோ ஒரு நிமிஷம் இருங்கன்ற மாதிரி கத்துறா. ஏமா என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இல்ல இதை இப்படியே கொடுத்தா எப்படி, ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னவ உள்ள போயிட்டு இந்த பிரைட்லாம் ட்ரெஸ் பண்ணும்போது தலையில ஒன்று வைப்பாங்களா, அதை மட்டும் போட்டுக்கிட்டு வரா. ஹீரோவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இப்போ ஓகேவா இப்போ கொடுக்கலாமான்ற மாதிரி கேட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்க போற நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம்னு சொல்லி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே தான் ஃபேஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல இவளும் அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சம்மதிக்க, உடனே ஹீரோவும் பார்த்தா அந்த ரிங்க அவ கையில போட்டு விட்டு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவ்வளவு அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறா.
அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் கேக்குறா, இப்போ நீங்க ஆஃபீஸ் போயே ஆகணுமான்ற மாதிரி கேட்கும்போது போயே தான் ஆகணும். நீயும் போயிட்டு உனக்கு ட்ரைனிங் இருக்குல்ல, அதை அட்டென்ட் பண்ணு. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேருமே நைட்டு செலிப்ரேட் பண்ணலாம், டின்னர் சாப்பிட்டு போலான்ற மாதிரி சொல்ல, சரி சரி சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா விருப்பமே இல்லாம அவனை அனுப்பி வச்சிடுறான். அடுத்த ஹீரோயினும் பார்த்தா ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் பையன், அவன் கிட்ட வந்து ரிங்க காட்டி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அவனும் ரிங்கெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே டைமண்ட் ரிங் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளை கலாய்க்கும் போது, ஆமா டைமண்ட் ரிங் தான், ஆனாலும் நான் எதுவுமே அவனுக்கு சர்ப்ரைஸ்னு கொடுக்கவே இல்லடா, ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் எதுக்கு, நீ அவன் இன்னைக்கு உன்னை டின்னர் கூப்பிட்டுருக்கான்னு சொன்னல, அங்க நீ ரொம்ப அழகா கிளம்பி போய் நில்ல, அதுவே போதும், நீ அவனை ஹாப்பியா வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். எங்கன்னு சொல்லி பார்த்தா அதான் இன்னைக்கு டின்னருக்கு போகும்போது நீ அழகா கிளம்பி போகணும்னு சொல்லியிருப்பான்ல, ஸோ அதனால ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி கூட்டிட்டு வந்திருக்கான். இவளும் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து காமிக்கிறா. ஆனா இவனுக்கு எதுவுமே பிடிக்கல, இல்ல இதெல்லாம் நல்லா இல்ல, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கான். டே எப்போ வேற என்னடாண்டா ட்ரெஸ் போடுறதுன்ற மாதிரி கேட்டவ, சரி இரு கடைசியா ஒன்று மட்டும் ட்ரை பண்ற வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல வந்து நிற்கும் போது, இந்த ட்ரெஸ் பர்ஃபெக்டா இருக்கு, இது உனக்கு கரெக்டா இருக்கும், நீ இதையே போட்டுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் பார்த்தா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவளை வந்து சேஃபா வீட்டுல இறக்கியும் விட்டுட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தா நைட் அழகா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு நம்ம டின்னர் போக போறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஹீரோக்காண்டி தான் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுமே அங்க வரான். வந்து இவளை பார்த்ததுமே இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கும் போது அவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. உடனே இறங்கி வரான். ஹீரோயின் பார்த்துட்டு, வாங்க சார் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் லேட்டா வர வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது, சாரிமா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிருச்சு, அது மட்டும் இல்லாம நீ இங்க நிப்பன்றதையே நான் மறந்துட்டேன்ற மாதிரி சொல்ல இவ செம்மையா டென்ஷன் ஆகுறா. இது மறந்துட்டியா, போக போக பார்த்தா என்னையும் மறந்துடுவ போலியே, அது மட்டும் நீ பண்ணனா அவனே உன்னை நான் கொண்டுருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை போட, சரி ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய ரெஸ்டாரண்ட் தான், அதாவது ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கான். அவனும் ஆல்ரெடி எல்லாத்தையுமே தெரிஞ்சு ரெடி பண்ணி தான் வச்சிருக்கான் போல, ஆனா ஹீரோயின் கிட்ட சொல்லல. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பதான் ஒரு நிமிஷம் உன் கையை கொடுன்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு புரியல, எதுக்கு கையை கொடுக்கணுன்ற மாதிரி கேட்க, குடு ரிங் போடணும்லன்ற மாதிரி கேட்குறான். இவ அப்படியே பாக்குறா, எனக்கு புரியல, ரிங் மறுபடியும் போட போறியான்ற மாதிரி கேட்கும்போது, எது மறுபடியுமா, இப்பதான் நான் ரிங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதான் உனக்கு போட்டு விட வேண்டாமா, கையை கொடுன்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ அப்படியே தயங்கிட்டே கையை நீட்டுறா. பார்த்தா ஆல்ரெடி தான் அவள் கையில் ரிங் இருக்குல்ல, ஏன்னா இவன் காலில் தானே ப்ரப்போஸ் பண்ணி போட்டு விட்டு போயிருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோவே கேட்குறான், இந்த ரிங் எப்படி உன் கையில் வந்துச்சுன்ற மாதிரி. இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டே உனக்கு என்ன பைத்தியமா, காலையில் நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி இந்த ரிங்கை போட்டு விட்டு போனேன், இப்போ என்னடானா மறுபடியும் வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு அப்படியே லைட்டாக தலைவரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த சீன்லேயே பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் இது போல புலம்பிட்டு இருக்கா, டாக்டர் எங்கள் வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான விஷயம் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது தான், ஆனால் அதையே மறந்துட்டு மறுபடியும் 2வது தடவை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவரும் பார்த்துட்டு சரி பதறாதீங்க, முதல்ல விசாரிச்சு பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு எதுவும் நீங்க மறக்கிற மாதிரி அடிக்கடி தோணுதா, இல்ல தலையில எதுவும் ரீசெண்டா அடிபட்டுச்சா, அதை நீங்க எதுவும் பெருசா கேர் பண்ணிக்கலையான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும், இல்லை டாக்டர் எனக்கு பெருசாக எதுவும் நான் அடிக்கடி எதையும் மறந்து போகிற மாதிரிலாம் தெரியல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தலையில் அடிலாம் எதுவும் பண்ணலை, நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன், அப்பப்போ தலை வலிக்கும், பட் அதை நான் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன், அதுவே சீக்கிரமாக சரியாயிரும், மற்றபடி எனக்கு பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகலைன்ற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தா, ஒருவேளை உங்களுக்கு ஃபேமிலியில இது போல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, உங்கள் அம்மா அப்பா யாருக்காச்சும் இல்லை உங்கள் தாத்தா பாட்டி யாருக்காச்சும் இது போல் அம்னீஷியா மாதிரி நோய் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும், இருக்கு டாக்டர் அம்மாவுக்கு இருக்கு, ஆனால் அது வந்துட்டு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது தான் டாக்டர் வந்துட்டு, இல்லை ஆனால் உங்களோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது உங்களுக்கு அம்னீஷியாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனால உங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் இப்போலேருந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். அதை விட ஹீரோயின்லாம் லைட்டாக கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சிட்டா. என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இது உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அம்னீஷியா வந்திருக்காது, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அம்னீஷியா ப்ராப்ளம் இருந்திருக்கு, அந்த டைம்ல கரெக்டா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் இப்படி ஒரு நோய் வந்துட்டு உங்களுக்கு இது வெளியே தெரிய வந்திருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட உடனே ஹீரோயின்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறா. அவளுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே டாக்டர் கிட்ட கேட்கிறா, ஆல்ரெடி எனக்கே இது போல ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், அதை நாங்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நான் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன், நானே இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகி முடிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது எதுவும் சீரியஸாக இருக்குமான்ற மாதிரி கேட்கும்போது டாக்டரும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிறது ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதை வந்து சீக்கிரமாகவே குணப்படுத்திட முடியும், பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இங்கே நம்மளால பார்க்க முடியாது, ஃபாரின்ல தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு எழுதி தரேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பட் ஹீரோ வந்துட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, அவன் கொஞ்சம் கேஷுவலாக தான் இருக்கான், ஆனால் இவளுக்கு தான் ரொம்ப பயமாக
இருக்கு. இப்ப டாக்டர் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வரான். ஏன்னா இவ ரொம்ப பதட்டப்படுறாள். அதை பார்த்துதான் அவன் சிரிச்சுக்கிட்டே வரான் போல. இவளுக்கு டென்ஷன் ஆகுது. உடனே அவனை அடிச்சுட்டு இருக்கா. எதுக்குடா இப்படி சிரிக்கிற, உனக்கு என்ன எல்லாம் விளையாட்டா இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவன் அப்பவும் சிரிக்கிறான். இவளுக்குலாம் செம்ம வெறி ஆகுது. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. சிரிக்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது, அதை விட எனக்கு எவ்வளவு பயமா தெரியுமா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கும் அப்படிதான் இருக்கு, ஆனா அதுக்காக என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்ப இதுக்கு என்னதான் வழி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை மறக்கும் போதெல்லாம் ஒரு வாட்டியும் நீ எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்டு இருந்த. ஆனா இப்ப நீ என்ன மறக்க போறேன்னு சொல்லி தெரியும் போது என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அழுகவே ஆரம்பிக்கா. ஹீரோ பார்த்துட்டு இங்க பாரு, என்னால உன்கிட்ட ரெண்டு விஷயத்த மட்டும் மறக்கவே முடியாது. அதுல முதல் விஷயம் உன்னோட ஃபேஸ். அதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்ததே கிடையாது. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை சண்டையெல்லாம் பார்த்துட்டு என்னால் அங்கே இருக்க முடியாம நான் சின்ன வயசுல இருந்தே தனிமையில மட்டும்தான் இருந்திருக்கேன். அவங்களுமே அவங்களுடைய லைஃப்ல என்ன ஒரு பயணம் மதிச்சு இது வரைக்கும் சேர்த்துக்கிட்டதே கிடையாது. ஸோ தனிமையிலே இருந்த எனக்கு ஒரு துணையா நீ தான் எனக்கு கிடைச்ச. அதனால இந்த தனிமையே எனக்கு எப்பயுமே உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் உனக்கு ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல, இப்போ மறுபடியும் கூட ப்ரப்போஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது அந்த ரிங் வச்சிருந்தால அதை எடுத்து இப்ப கையில போட்டு விட்டுட்டு பார்த்தல, ஒரே பொண்ணுக்கு 2 தடவை ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். உன்னை 2 தடவை ப்ரப்போஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால என்னைக்குமே நான் உன்னை மறக்க மாட்டேன். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவளால அப்ப கூட அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படி இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு தான் எப்பயுமே மறந்துடும்ல. ஸோ அவங்க பார்த்தா புருஷனையே நிக்க வச்சு அங்கிள் கொஞ்சம் வரையத்துக்கு கரெக்டா போஸ் கொடுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவரும் வேற வழியே இல்லாம அவங்களுக்கு நின்று போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து பேசுறதுக்காண்டி அங்க வரான். இது போல அவனுக்கும் அம்னீஷியா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் பத்தி அவன் கிட்ட சொல்ல அவருக்கு அதை கேட்டோடனே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இதை பத்தி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, அவளுக்கு என்ன தோணுதுன்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்னப்பா கஷ்டப்படுறா, ரொம்ப ஃபீல் பண்றா, ஆனா எனக்கு தான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது அவனுடைய அப்பா தான் இங்க பாரு, இது ஒரு பெரிய பிரச்சனை தான், ஆனா அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண வேண்டாம். நீ நல்ல முடிவா தெளிவா யோசிச்சு எடு. கண்டிப்பா நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் எனக்கு என்னமோ கரெக்ட்னு தோணுது. ஏன்னா நீ இதை இப்படியே விட்டா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட நிலைமைய பார்க்கும் போதே உனக்கு அது என்ன கஷ்டம்ன்றது புரியும். என்னதான் உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்னால அவளை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்றேன். அதே லவ் தான் உன் மேல பானம் வச்சிருக்கான்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ கண்டிப்பா நீ என்ன முடிவு எடுத்தாலும் அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இப்ப யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டியது நீ தான். உன்னுடைய வாழ்க்கை இப்போ உன் கையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் யோசிக்கிறான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பான் போல. ஸோ இப்போ அவனுக்கு இது ஒரு தெளிவு கிடைக்கவும் சரிப்பா ஓகே நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பேசினதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான் போல. சாதா தான் பார்த்தா அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இது போல நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம லூ கம்பெனியோட ரிசர்ச் சென்டரே கிட்டத்தட்ட 15 கண்ட்ரீஸ்ல இருக்கு. அல்ல எல்லா கண்ட்ரிலுமே யாரை ஃபர்ஸ்ட் இந்த அம்னீஷியாவை குணப்படுத்துறதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தான் போட்டியே. அதுக்காக தான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா யாராலுமே இப்போ வர அதை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியல. பட் ஜப்பான்ல கிட்டத்தட்ட அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க 2 ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க போனா கண்டிப்பா என்னோட இந்த அம்னீஷியாவை என்னால கியூர் பண்ணிட முடியும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டோடனே பயங்கர சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே வா, அப்போ கண்டிப்பா நம்மளால இந்த அம்னீஷியாவை கியூர் பண்ணிட முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா முடியும், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்றான். என்னது அதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஜப்பான் போனா அந்த ட்ரீட்மெண்ட் முழுசா முடிய கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும்ன்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ போ, நானும் உன் கூட வரேன், உன் கூடவே இருந்து நான் உன்னை பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஆனாலும் அப்ப கூட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அதோட சக்சஸ் ரேட் கிட்டத்தட்ட 50% மட்டும்தான். ஒரு வேலை நடுவில் அதில் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா இருந்த மெமரியும் ஃபுல்லாவே லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதை கேட்டோடனே பயமா இருக்கு. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ உடனே இல்ல நீ என் கூட வரப்போறது இல்லைன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோடனே அழுகவே ஆரம்பிச்சுட்டா. ஏன் நீ அப்படி சொல்றேன்ற மாதிரி கேட்கும்போது ஏன்னா உனக்கு இங்க ஒரு ட்ரீம் இருக்கு, உனக்கு அத்லட் ஆகி ஒரு பெரிய கோச் ஆகணும்ன்றது தான் உன்னுடைய கனவு. அதை நீ விட்டுட்டு அங்க என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறத நான் விரும்பல. சோ நான் போய் அங்க ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ண ஆரம்பின்ற மாதிரி சொல்லும்போது இவ ரொம்ப ஃபீல் பண்றா. உண்மையாவே நீ இதை கரெக்டா யோசிச்சுதான் சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது நான் யோசிச்சுதான் சொல்றேன், நீ இங்க உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணு,
நான் அதுக்குள்ள போயிட்டு அங்க என்னோட அம்னிஷியாவெல்லாம் சரி பண்ணி ஃபுல்லா என்னோட மெமரியோட திரும்ப வருவேன். வந்ததுக்கு அப்புறமா 3 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்பை வாழ்வோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ணாலும் சரி ஓகே நீ போயிட்டு வா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீ என்கிட்ட திரும்ப வந்தாலே எனக்கு அது போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்படி கட் பண்ணா இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா நினைச்ச மாதிரி ஒரு கோச்சே ஆயிட்டா போல. ஸோ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ கோச்சுன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ஸ். யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற யாரு, ஹீரோ தான். ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்துட்டான் போல. அவனை பார்த்ததுமே இவளால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேகமா ஓடி போய் அவன் மேலேயே ஏறி உட்காந்துக்கிறா. ஹீரோவும் பார்த்துட்டு வந்துட்டேனா, திரும்ப வந்துட்டேன், இப்போ உனக்கு ஹாப்பியான்ற மாதிரி கேட்கா. இவ பார்த்து எதுவுமே பேசல, அப்படியே அவனை கிஸ் பண்றா. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. இது எங்களுக்கு எத்தனாவது கிஸ்ன்றதுலாம் எங்களுக்கே கணக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டியும் நான் மறந்து போகும்போது இவன் என்ன நிறைய வாட்டி கிஸ் பண்ணியிருக்கான். பட் எப்பயுமே எங்களுக்கு நாங்கள் ஒரு வாட்டி கிஸ் பண்ணும்போதும் அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை வாட்டி கிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நாங்கள் பண்ணுறதும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் தான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்க இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோடய இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து வேற ஒரு நல்ல ட்ராமாவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.